குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் மாலை வணக்கம். எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமி நடத்தக்கூடிய இந்த மாலை நேரத்தில் சிறப்பு பயிற்சிகளை கலந்து கொள்ள ஜூம் வழியாக இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக நான் வரவேற்கணும். நண்பர்களே, இந்த பயிற்சியோட தலைப்பானது எம்டிஆர்டி அச்சீவர்ஸ் மீட் பார்ட் 2. இதுக்கு முன்னாடி கடந்த டிசம்பரில் பார்ட் 1 பண்ணிட்டோம். இது வந்து இப்போ பார்ட் 2. இந்த இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த கூட்டத்தோட நோக்கமே பார்த்தீங்கன்னா, முகவர் நண்பர்கள் பிறந்திருக்கக்கூடிய இந்த புத்தாண்டில் ஒரு ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். ஏன்னா முகவர் அது எல்ஐசி முகவர் முகவாண்மை தொழில் அப்படின்னாவே எம்டிஆர்டிங்கிறது இன்னைக்கு ஒரு அவசியமான ஒன்றாயிடுது. எம்டிஆர்டி தான் அடிப்படை தகுதியாகவே இன்னைக்கு கருதப்படுகிறது. ஸோ முகவர்களுக்காக ஒரு உத்வேகத்தை கொடுப்பதற்காக இந்த பிறந்திருக்கக்கூடிய இந்த புத்தாண்டில் 2024 உங்கள் அனைவர்களுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பிறந்திருக்கக்கூடிய இந்த புத்தாண்டு 2024 முகவர் நண்பர்கள் இந்த வருஷ துவக்கத்திலேயே ஒரு தீர்மானத்தை ஏற்படுத்தி கொண்டு, நானும் என்னுடைய முகவாண்மையில் நான் செய்யக்கூடிய இந்த முகவாண்மை தொழிலில் ஒரு சிறப்பான வணிகத்தை கொடுத்து நானும் ஒரு எம்டிஆர்டி டிஓடிங்கிற தகுதியை என்னாலையும் அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்காக, அதற்காக அவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை மோட்டிவேஷனை கொடுப்பதற்காக தான் இன்னைக்கு இப்போ இந்த கூட்டமே. நண்பர்களே, இந்த ஆன்லைன் பயிற்சி அப்படிங்கிறது இன்னைக்கு கூட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நான் அதிகம் பேச போகிறது இல்லை. எங்களுடைய பயிற்சியில் தொடர்ந்து கலந்துக்கிட்டு இருக்கவங்க, கடந்த வருஷம் கலந்தவங்க, 2 வருஷம் தொடர்ந்து கலந்துக்கிறவங்க, 4 வருஷம் தொடர்ந்து எங்கள் கூட பயணிக்கிறவங்க, இந்த மாதிரி நிறைய இருக்காங்க. ஸோ எங்களுடைய பயிற்சியில் தொடர்ந்து கலந்து கொண்டுட்டு எம்டிஐடி முடித்தவங்க தங்களோட அனுபவத்தை சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு பயிற்சியாளராக நான் சொல்கிறத விட இந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டு இந்த எம்டிஆர்டி அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கனவு இலக்கை அடைஞ்சவங்க தங்களோட அனுபவத்தை சொல்லும் போது தான் நிறைய பேருக்கு மனசில் என்னன்னா, ஒரு எம்டிஆர்டிங்கிறது அந்த எம்டிஆர்டி இலக்கை அடையிறதுக்குன்னே யாராவது அதுக்குன்னு ஒரு சிறப்பு தகுதி வேணும், ஒரு சிறப்பான ஒரு முகாண்மையில் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. பட் அப்படி இல்லை. நிறைய தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் தெரிஞ்ச விஷயத்தை யாரெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களோ அவங்க ஜெயிக்கிறாங்க. அப்படி எங்க பயிற்சியில கலந்துக்கிட்டு சாரி ஸோ எங்க பயிற்சியில கலந்துக்கிட்ட நிறைய பேர் கலந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 300 பேர் பக்கமா பயிற்சியில் இருக்காங்க. ஸோ கலந்துக்கிட்டவங்கள தொடர்ந்து பயிற்சியை அட்டன் பண்றது, அந்த அட்டன் பண்ணி கற்றுக்கூடிய விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறது, கற்றுக்கிட்ட விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாம் எப்படி வெற்றி அடைஞ்சாங்க, இந்த பயிற்சி அவங்களுக்கு உறுதுணையாக எப்படி இருந்தது. அப்போ எம்டிஆர்டிங்கிறது ரொம்ப எளிமையாக கூட செய்யலாம். எம்டிஆர்டிங்கிறது ஒரு கடினமான ஒரு இலக்கு கிடையாது. எம்டிஆர்டி இலக்கை எப்படி எளிதாக செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் அவங்க பேச போகிறாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, கடந்த 2023 எங்கள் பயிற்சியில் கலந்துக்கிட்டதில் கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேலே எம்டிஆர்டி முடிச்சிருக்காங்க. 40 பேருக்கு மேலே எம்டிஐடி முடிச்சிட்டாங்க. அதில் ஃபர்ஸ்ட் டைம் எம்டிஐடி முடித்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, WMDIT முடித்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நண்பர்களே, எல்லாருமே சாதிக்க பிறந்தவங்க தான். யாருமே சாதாரண மனிதன் கிடையாது. கடவுள் எல்லாரையுமே படைக்கும் போதே எல்லா விஷயங்களையும் கொடுத்து தான் படைக்கிறார் அவங்களுக்கு எல்லாமே. ஆனால் தன்கிட்ட இருக்கக்கூடிய சக்தி திறமையை உணர்ந்து, தான் பிறந்த நோக்கத்தை உணர்ந்து, தான் செய்யக்கூடிய தொழிலில் என்ன சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தீவிரமான ஒரு ஆசை எண்ணத்தை வளர்த்துக்கிட்டு அதுக்காக செயல்படுறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே வெற்றியாளர் தான். ஸோ எல்லாருமே சாதிக்க பிறந்தவங்க தான். என்ன, கொஞ்சம் பேர் சாதிக்கிறாங்க, கொஞ்சம் பேர் சாதிக்காம விட்டுறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களோட மைண்ட் செட் தான். யாரையும் தடை பண்ணதில்லை. நமக்கு தடை நாம தான். நம்மளோட தொழிலுக்கு தடை அப்படிங்கிறது எங்கிருந்து வரதில்லை. நமக்கு தொழிலுக்கு தடை அப்படின்னா அந்த தடை நம்மளால உடைக்க முடியும். ஆனா அதை உடைக்கக்கூடிய சக்தி இருந்துமே அதை உடைக்காம சில வரக்கூடிய சின்ன சின்ன தடைகள், சின்ன சின்ன சவால்கள், சின்ன சின்ன தோல்விகளுக்கு பயந்துட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்றாங்கன்னா அந்த இலக்கு நோக்கி பயணம் பண்ண முடியல. ஆனா யார் ஒருத்தர் எடுத்துக்கொண்ட ஒரு லட்சியம், எடுத்துக்கொண்ட ஒரு இலக்கு, அந்த லட்சியத்துக்காக ஒரு இலக்குக்காக ஒரு கொள்கை பிடிப்போட
அந்த இலக்கை அடைஞ்சே தீரணும் யாரெல்லாம் ஒரு தீர்மானத்தோட விடாமுயற்சியோட கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி போராடுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வெற்றி பெற்றவங்களை உங்க முன்னாடி நாங்கள் அறிமுகப்படுத்தணும் தான் இந்த இது. ஏன்னா ஒரு பயிற்சியாளரை நான் சொல்றதை விட உங்களுடைய முகவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க உங்களோட சீனியரா இருக்கலாம், இல்லை உங்களோட அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களும் ஒரு 4-5 வருஷம் ஏஜென்ஸா இருக்கலாம், 10 வருஷம் இருக்கலாம், 5 வருஷம் இருக்கலாம். பட் அவங்கெல்லாம் எப்படி வெற்றி அடைஞ்சாங்க அப்படிங்கும்போது நீங்க அவங்க வாயால அவங்க சொல்ல கேட்க உங்களுக்கு என்ன ஆகும்? ஸோ அப்போ எம்டிஆர்டிங்கிறது இவ்வளவு எளிமையான விஷயம் தானா, ஒன்றும் கடுமையான விஷயம் இல்லையாட்டிருக்கு அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு ஒரு தைரியத்தை கொடுக்கறதுக்கும், ஒரு மனசுல உறுதி ஏற்படுத்துறதுக்கும், ஒரு தெளிவு ஏற்படுத்துறதுக்காக தான் இன்னைக்கு இந்த 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 சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஆகையால் பேசக்கூடிய 4 பேருமே அருமையான நண்பர்கள், தொடர்ந்து எங்க பயிற்சியில் இருக்கவங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க அனுபவத்தை அவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த அவங்க அனுபவத்தை சொல்லும்போது அந்த அனுபவத்தை உள்ள வாங்கி அப்போ நம்மளாலே முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் நீங்க அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த அவங்க அவங்களுக்கு எம்டிஆர்டி அப்படி இலக்குங்கிறது எளிதாலாம் கிடைச்சிருக்காது. நீங்க நினைச்ச மாதிரி உடனே எம்டிஆர்டி அவங்களும் உங்களை மாதிரி தான் நிறைய பேர் சந்திச்சிருப்பாங்க, நிறைய பேர்கிட்ட பேசியிருப்பாங்க, நிறைய இடத்துல ரிஜெக்ஷன்ஸ் ஆயிருக்கும், நிறைய இடத்துல அப்ஜெக்ஷன்ஸ் வந்திருக்கும், நிறைய இடத்துல தள்ளி போட்டு போஸ்ட்போன் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க. அதையெல்லாம் தாண்டி தான் கொண்ட கொள்கைக்காக, தன் கொண்ட லட்சியத்துக்காக, தன்னோட இலக்குக்காக போராடினவங்க தான் இவங்க. ஸோ அவங்களுடைய வெற்றி பயணத்தை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அப்படி ஷேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க உள்வாங்கும் போது என்ன ஆகுனா ஒரு தெளிவு பிறக்கட்டும். அந்த தெளிவு இந்த 2024 நீங்க அத்தனை பேரும் ஒரு மிகப்பெரிய சாதனையாளராக மாறணும் அப்படிங்கிறது அந்த பயிற்சியோட நோக்கமே இன்னைக்கு. ஆகையால் நம்ம ஒவ்வொரு பேச்சாளராக அழைக்க போற முகவர்களை அவங்களை அறிமுகப்படுத்துறேன். அவங்க பேசுவாங்க, உன்னிப்பா கேளுங்க. உங்களுக்கு கடைசியில் கேள்வி பதில் ஏதாவது இருந்தா நான் வந்து அந்த உங்களுக்கு ஒண்ணு அந்த கேள்வி உங்களுக்கு சந்தேகங்களை நான் இன்னைக்கு பேச போறவங்க முதல்ல யார் யாருன்னு சொல்லிடுறேன். இன்னைக்கு பேச போறவங்க பார்த்தீங்கன்னா திரு கே சோமநாதன் அவர்கள். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 19 முறை எம்டிஐடி முடிச்சிருக்காரு. இவர் வந்து பெங்களூர் கிளையை சேர்ந்தவர். கடந்த 3 வருடமாக எங்க பயிற்சியில் இருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா திரு சூலூர் ராஜேந்திரன், நம்ம கோயம்புத்தூர் டிவிஷனை சேர்ந்தவர். ஃபர்ஸ்ட் டைம் எம்டிஐடி முடிச்சிருக்கார். என்னோட பயிற்சியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2018 எங்க பயிற்சியில் இருக்கார். அடுத்து பார்த்தீங்கன்னா திரு டி சுதாகர் கிட்டத்தட்ட 3.5 வருடங்களாக கோவிட் டைம்ல இருந்து என்னோட பயிற்சியில் தொடர்ந்து இருக்கார். இவர் அம்பத்தூர் கிளையை சேர்ந்தவர். அடுத்ததாக மிஸ் குமுதா, இவங்க சிபிஐ 29 சென்னை கிளையை சேர்ந்தவங்க. இவங்களும் ஃபர்ஸ்ட் டைம் எம்டிஐடி முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த 4 பேருமே 4 சாதனையாளர்கள் உங்கள் முன்னாடி அவங்களுடைய சாதனைக்கான காரணங்கள் என்ன என்ன பண்ணாங்கிறது விளக்க போறாங்க. ஸோ தயவு செய்து அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை உள்வாங்கி உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய தெளிவு கிடைக்கட்டும், உங்களுக்குள்ள மனசுல ஒரு எழுச்சி உண்டாகட்டும். அதற்காக தான் இந்த நிகழ்ச்சி. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் யார் அழைக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல அழைக்க போறது பார்த்தீங்கன்னா திரு கே சோமநாதன் அவர்கள். இவர் பெங்களூர் கிளையை சேர்ந்தவர். அருமையான மனிதர், பழகுவதற்கு ரொம்ப இனிமையானவர். இவர் வந்து இது வரைக்கும் 19 முறை எம்டிஐடி முடிச்சிருக்காரு. இது வரைக்கும் 19 முறை எம்டிஐடி முடிச்சிருக்காரு. இந்த வருஷம் டபுள் எம்டிஐடி முடிச்சிருக்காரு. சிஓடிக்கு ட்ரை பண்ணார், கடைசி நேரத்தில் அந்த இலக்கை அடைய முடியல. பட் இந்த வருஷம் டபுள் எம்டிஐடி பண்ணியிருக்காரு. அவருக்கு நம்ம இந்த இருக்கிற இடத்துல இருந்தே நம்மளுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு அவரோட நம்ம இப்போ பேச அழைப்போம். சோமநாதன் சார், வெல்கம் சார். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. டபுள் ஸ்கிரீன் போடுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. யா, கேக்குதா சார்? எல்லாருக்கும் கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு சார், பேசலாம் சார். கேக்குது சார். ஓகே சார். எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்து, என்னை உங்கள் முன் பேச காரணமாக இருந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய எம்டிஆர்டி அனுபவங்களை இந்த மேடையில் பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த மிஸ்டர் எம்ஜே சுரேஷ் அவர்களுக்கும் மற்றும் அவருடைய புதல்வன் மிஸ்டர் சந்தோஷ் அவர்களுக்கும் மற்றும் இந்த புதிய எம்டிஆர்டி ஒரு வருடம் கடந்து மறுபடியும் 2வது வருடமாக இந்த வருடம் எம்டிஆர்டி தொடங்க இருக்கும் நமது நண்பர் ராஜேந்திரன் மற்றும் சுதாகர் மற்றும் குமுதா மற்றும் இந்த ஜூம் மீட்டிங்கில் கலந்து இருக்கும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய எம்டிஆர்டி அனுபவங்களை தெரிந்து கொள்ள கலந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் இனிய புத்தாண்டு வார்த்தைகளை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நான் தொடங்க இருக்கேன் சார். மிக்க நன்றி. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். நான் வந்து இந்த எல்ஐசி ஏஜென்சில வந்து என்னுடைய இன்ட்ரோடக்ஷனை சொல்லிடுறேன். நான் வந்து பெங்களூர் கிளையில சென்மாஸ் ரோட்ல வந்து 34 வருடங்களா இந்த பணியில இருக்கேன் சார். இதை வந்து எல்ஐசியில சேர்மன் கிளப் மெம்பரா வந்து 2003 இருந்து இன்றைய வரைக்கும் கிளப் மெம்பரா பணியாற்றி இருக்கிறேன். மேலும் எம்டிஆர்டி என்ற இலக்கை வந்து 2008 இருந்து இன்னைக்கு வரைக்கும் 19 முறை நான் எம்டிஆர்டி முடித்து இருக்கிறேன்.
மறுபடியும் நான் சொல்ல இன்னொன்று என்னன்னா, கேலக்ஸி கிளப்ல 6 வருஷமா இருக்கிறேன் சார். சூப்பர். இதெல்லாம் வந்து என்னுடைய சாதனை நான் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் வந்து காரணம் என்னன்னா, என்னுடைய ட்ரைனிங்ஸ் நிறைய நான் ட்ரைனிங் அட்டன் பண்றது. எந்த ட்ரைனிங்னாலும் விட மாட்டேன் சார். பொதுவா வந்து பிரான்ச்ல ட்ரைனிங் இருக்கும், எஸ்டிடி, ஜட்டிசி, மொத்தம் எல்லாம் நிறைய ட்ரைனிங்ஸ் இருக்கு. பட் இதெல்லாம் நம்ம கத்துக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு தெரியாம நமக்கு நாலேஜ் நிறைய கிடைக்கிறது. ஸோ இந்த நாலேஜ்னால தான் நம்ம வந்து கஸ்டமரை மீட் பண்ணும்போது எது வேணாலும் நம்ம வந்து அவங்கள தைரியமா பேஸ் பண்ணி அவங்க கிட்ட பிசினஸ் வாங்குறதுக்கு உறுதுணையா இருக்குது. நான் இங்க கலந்துருக்கிற எல்லாருக்கும் சொல்றது என்னன்னாக்கா, எந்த ட்ரைனிங்னாலும் அட்டன் பண்ணுங்க, எதையும் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு ட்ரைனிங்ல ஒரு ஒரு அனுபவத்தை நம்ம கத்துக்கலாம். இந்த வருடம் நான் சொல்றது என்னன்னாக்கா, 3 விஷயம் இங்க கலந்துருக்கோம் சார். நம்ம ஒரு பணியை ஏஜென்சி எடுத்திருக்கிறோம்னாக்கா, அது வந்து சாதாரணமா நம்ம வந்து ஒரு வேலையில சேர்ந்தோம்னாக்கா, இன்னைக்கு வந்து ஒரு 15,000 ரூபாய் 20,000 ரூபாயில நம்ம வேலைக்கு சேர்ந்தோம்னாக்கா, அதனுடைய உழைப்பு வந்து நமக்கு அதிகமா போட வேண்டியதா இருக்கு. 10 மணி நேரம் வேலை செய்யணும், 20 அவங்க கூப்பிட்டப்போ நமக்கு லீவு கிடைக்காது. இந்த தொழில் வந்து ரொம்ப பிளெக்சிபிள் சார். நான் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பண்ணின்னு இருந்தேன். 1992ல வந்து ஆக்சுவலா வந்து நான் ஒரு பிரைவேட் கம்பெனில 1000 ரூபாய் சம்பளத்துக்கு தான் இருந்தேன். நான் ஒரு கிராஜுவேஷன் படிச்சுட்டு வேலைக்காக தேடின்னு இருக்கும்போது பிரைவேட்ல 1000 ரூபாய்க்கு வேலை செஞ்சுட்டு ஃபேமிலியை நடத்த முடியாம பெங்களூர்ல என்ன பண்ணேன், ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணலான்னு பார்க்கும்போது தான் இந்த வந்து ஒரு எல்ஐசியில ஒரு போர்டு போட்டிருந்தது, இந்த மாதிரி கேரியர் ஏஜென்ட் வாண்டட், ஸ்டைபண்ட் கொடுக்குறோம், நீங்க வந்து சேர்ந்துக்கலான்னு. அப்படி சேர்ந்து இந்த பயிற்சியில இந்த இதுல அறிமுகமாகி இத்தனை வருடம் கடந்து வந்திருக்குன்னா, இதோடைய காரணம் வந்து நம்ம பிஎம் சாரு, டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், என்னுடைய ஃபேமிலி, ஃபாதர், மதர் எல்லாமே இது ஒத்துழைப்பு தான் சார் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாரும் ஒரு ஒரு காரணத்தினால ஆக்சிடென்டாவோ இல்லாவோ இதுல நம்ம விருப்பப்பட்டோ இந்த பணியில வந்து சேரணும்னா, இதுக்கு வந்து முழு ஒத்துழைப்பு நம்ம கொடுத்து இந்த வந்து நம்ம இந்த ப்ரொஃபஷனை தேர்ந்தெடுத்துட்டோம்னா, இந்த ப்ரொஃபஷனுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கரெக்டா செய்யணும். இந்த தொழிலை தேர்ந்தெடுக்கிறத பத்தி இல்ல. இதை எடுத்துட்ட அப்புறம் நம்ம வந்து ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய்லாம் ஒரு கமிஷனா எடுத்து நம்ம வந்து வேலை செஞ்சா பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இந்த தொழில வந்திருக்குன்னா அட்லீஸ்ட் நம்ம ஒரு எம்டிஆர்டி என்ற குறிக்கோளாவது அடையணும். ஏன்னா நம்ம ஃபேமிலியும் நம்ம நல்லா வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம போறதுலயும் நமக்கு ஒரு நல்ல கௌரவம் கிடைக்கும். அதனால இது இங்க இருக்கிறதுக்கு வந்து 3 விஷயங்கள் நம்ம வந்து கரெக்டா செஞ்சோம்னா எம்டிஆர்டி சுலபமா அடையலாம் சார். என்னன்னா இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப ஹானஸ்டியா இருக்கணும், டிசிப்ளினா இருக்கணும், பஞ்சுவாலிட்டியா இருக்கணும். ஸோ இது 3 வந்து நம்ம வந்து கன்சிஸ்டிங்கா நம்ம வந்து நம்ம செய்யறோம்னு சொன்னோம்னா இந்த தொழில நிச்சயமா நம்ம வந்து வெற்றி பெறதுக்கு 100% வாய்ப்புகள் உள்ளன. என்னன்னா ஒரு நபர் வந்து இப்போ என்ஆர்ஐ வந்து எனக்கு கூப்பிட்டாரு. லாஸ்ட் 15 நாட்கள் முன்ன ஒரு என்ஆர்ஐ கிளைண்ட் வந்து திடீர்னு வந்தாரு கிறிஸ்துமஸ் ஹாலிடேக்கு. சார் இந்த மாதிரி நீங்க எவ்ரி ஆண்டு வந்து வந்து எனக்கு கேட்டுட்டு இருக்கீங்க, என்னால 2 நாள் 3 நாள் வந்து எதுவுமே உங்கள்கிட்ட பேச முடியல. இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன், நீங்க இமீடியட்டா வந்து என்ன பாத்தீங்கன்னா மேற்படி நமக்கு மெடிக்கல் எக்ஸாம்ஸ் அது இதெல்லாம் இருக்குன்னு சொல்றீங்கனால நீங்க வந்து பார்த்துட்டு ஏதாவது ஃபைனலைஸ் பண்ணலாம்னு சொன்னாரு. அதனால அவர் உடனே நான் வந்து அவரு சொல்றதுக்கு முன்னாடியே அவரை போய் நான் மீட் பண்ணி அவருக்கு இந்த டைரி கேலண்டர்ஸ் இதெல்லாம் எப்படியும் கொடுக்கறதுக்கு அவரை போய் பார்த்து பேசினேன் சார். அதே மாதிரி அவர் எல்லாமே அடுத்த நாளே டிபி அரேஞ்ச் பண்ணி மெடிக்கல்லாம் முடிஞ்சாச்சு. இன்னைக்கு வந்து அவர் வந்து 1 crore பாலிசி வந்து ஜீவன் உற்சவ் கொடுத்துருக்காரு. இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சார். இதை வந்து நம்ம கிளைண்ட் வந்து என்ஆர்ஐ கிளைண்டா இருக்கட்டும், நமக்கு எக்ஸிஸ்டிங் கிளைண்டா இருக்கட்டும், டிசிப்ளினா வந்து அவங்க வரும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணோம்னாக்கா நமக்கு கண்டிப்பா பிசினஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பஞ்சுவாலிட்டி இஸ் வெரி மைன். ஒருத்தர் கிளைண்ட் வந்து கூப்பிடுறாரு, நாளைக்கு வாங்க சார்னா நாம அவருக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி வந்துட்டு இருக்கேன் சார், நீங்க ரெடியா இருக்கல அப்படின்னு கேட்டு அவருடைய ப்ரொஃபைல் எல்லாம் வாங்கி அவர் என்ன பண்றாரு ஏது பண்றாரு அவருடைய நீட்ஸ் என்ன இருக்கு ஒரு நோட்ஸ் எடுத்துட்டு போயிட்டு அவருக்கு நம்ம கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்ப எடுக்கலன்னா கூட பின்னால அவர் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரி டிசிப்ளினா நம்ம வந்து பஞ்சுவாலிட்டியா இதுல வந்து 3 விஷயங்கள் வந்து நம்ம கரெக்டா செஞ்சா எம்டிஆர்டி இலக்குன்றது நம்ம ஈஸியா அடையலாம் சார். நான் எவ்ரி இயர் 19 வருடமா இது வரைக்கும் எம்டிஆர்டி பண்ணியிருக்கேன்னாக்கா நான் எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கும் பண்ணல சார். ஸ்மார்ட் ஒர்க்னு சொல்ல மாட்டேன், என்னோட கன்சிஸ்டிங் ஒர்க் தான். கன்சிஸ்டிங் மீன்ஸ் எவ்ரிடே நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 பேரை எங்கேயாவது போய் சந்திப்பேன். யாரோ ஒருத்தர் நம்ம கிடைக்கிறாருன்னா என்ன ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்திக்குவேன். இந்த மாதிரி நான் ஒரு ஏஜென்சில இருக்கேன் சார், இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய டாக்ஸ் ஃபைலிங்ஸ் இல்ல உங்களுடைய ஃபியூச்சருக்கு ரிட்டையர்மெண்ட் இல்ல சைல்டுடைய குழந்தைக்க வேண்டிய திருமணத்துக்கு இந்த மாதிரி ஏதாவது இருந்தா நான் என்ன வந்து கேளுங்க சார். நான் வந்து என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு நான் ஒரு ஏஜென்சி நான் ஏஜென்ட்ன்றத ஃபர்ஸ்ட் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்குவேன் எல்லாருக்கும். ரொம்ப ஏஜென்டாலாம் பார்த்தா அதை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறதுக்கு அவங்க ஒரு மாதிரி கூச்சப்படுவாங்க. இந்த தொழில் வந்துட்டோம்னா
நம்ம வந்து அதை வந்து நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. தைரியமா நம்ம வந்து இந்த ஃபீல்ட்ல சொல்லணும். நான் வந்து எல்ஐசி முகவரா இருக்கேன். நீங்க வந்து எதா இருந்தா இது பண்ணுங்க சார். அதே மாதிரி பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஏஜென்ட் பண்றான்னு தெரியாது. எத்தனையோ பிளாட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க எங்கேயோ இருக்கிறவங்க வந்து ஏஜென்சி பிசினஸ் வாங்கி போயிடுவாரு. பக்கத்து வீட்டுக்காரர் அவர்கிட்ட பேசிருக்க மாட்டாரு. இந்த மாதிரி நான் ஏஜென்ட் இருக்குன்னு தெரியாது. ஆனா இதுல வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு தெரியுமோ தெரியலையா யாரை பார்த்தாலும் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம ஓவரா இருக்கிறத நம்ம அறிமுகப்படுத்திக்கலாம். அது வந்து மெயின் பார்ட் சார். நம்ம வந்து அவங்க பிசினஸ் கொடுக்குறாங்களா கொடுக்கலையா அவங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ கண்டிப்பா வந்து நம்ம அனுபவங்க நம்ம கிட்ட வந்து அவங்க சஜஷன் கேட்பாங்க. பட் அதுக்கு முன்னாடி நம்முடைய வேலை என்னன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி இருக்கு சார். அதே மாதிரி அவர் பார்க்கும்போது நல்லா இருக்கீங்க சார், எப்படி இருக்கு, பிசினஸை பத்தி பேசக்கூடாது. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல நம்ம இதை போயிட்டு ஒரு காலகட்டத்துல அவர் நம்முடைய நீடு இருந்தா கண்டிப்பா வந்து அதை பத்தி சப்ஜெக்டை பத்தி கேட்பார். நம்ம அவர்கிட்ட அணுகலாம். இது ஒரு மெத்தடா வந்து நம்ம ஃபாலோ பண்ணுங்க சார். எப்பவுமே தலையிலேயே நம்ம போய் கையை வச்சுட்டு நீங்க பிசினஸ் எடுங்க சார் எடுங்க சார்னா யாரும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா நாமளே ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து வாங்கினா வாங்குவோமா? நமக்கு தேவை இருந்தால் அதை வாங்குவோம். தேவையில்லைன்னா என்ன பண்ணுவோம்? அப்புறமா பாக்குறோம் சார், பணம் இல்லை சார், ஏதோ ஒரு நம்ம ஒரு அப்ஜெக்ஷன் சொல்லி அனுப்போம். அதே மாதிரிதான் சார் கிளைண்ட்டும் நம்ம போன உடனே பிசினஸ் கொடுக்கலையே அப்படின்னு நம்ம வருத்தப்படக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு எத்தனை ப்ராப்ளம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. பட் அதை வந்து நம்ம சொல்லிட்டு வரணும். அது மாதிரி சார் இந்த இந்த தொழில வந்து எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்ஸ் நிறைய இருப்பாங்க. சில பேர் ஒரு வருட காலம் முடிச்சிருப்பாங்க. சில பேர் 5 வருஷம் முடிச்சிருப்பாங்க. சில பேர் 10 வருஷம் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த டேட்டா பேஸ் இருக்கும் அவங்களுக்கு. ஒரு 100 பாலிசி, 200 பாலிசி, 500 பாலிசின்னு கூட அவங்க வச்சிருந்தாங்கன்னா அவங்களே நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் சார். ஏன்னா விட்டுட்டு லேப்ஸ் ஆயிடுச்சுன்னா புது பாலிசியே வந்தா அந்த பழைய கஸ்டமர்ஸுக்கும் நம்ம போயிட்டு அடிக்கடி நம்மளுடைய இன்ட்ரோடக்ஷன் வருஷத்துல ஒரு வாட்டி நம்ம அந்த டிசம்பர் மந்த்ல ஒரு கேலண்டர்ஸ் ஒரு டைரி எல்ஐசில இருந்து கொடுக்குறாங்களோ இல்லையா நாம ஒரு பிரிண்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த மாதிரி நான் வந்துட்டு இருக்கேன் சார் உங்க வீட்டுக்கு எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஹலோ சொல்லி ஒரு டைரி கேலண்டர் கொடுத்தாலே அது ஒரு அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் ஆகுது. ஸோ அது மூலியமா நம்ம வந்து இந்த புது பிளான் வந்திருக்கு, ஜீவன் உற்சவ் வந்திருக்கு, நம்ம அதை பத்தி நம்ம பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அது மாதிரி எவ்ரி இயர் நான் வந்து மந்த் ஆஃப் நவம்பர் அண்ட் டிசம்பர் எல்லார் வீட்டுக்கும் என்னுடைய எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்டுக்கு அவங்க பாலிசி எடுத்தாலும் சரி எடுக்காலும் சரி ஒரு மீட்டிங் மாதிரி சார் வந்துட்டு இருக்கேன் அவங்க பார்க்கணும், கேலண்டர் வந்தாச்சு டைரி வந்தாச்சு நான் உங்களை பார்க்கலாமா, அதை ஒரு என்ட்ரன்ஸா வச்சு போயிட்டு இந்த ஜீவன் உற்சவம் நான் ஒரு 20 பேர் கேன்வாஸ் பண்ணியிருக்கேன் சார். ஆனா அந்த பிசினஸ் எனக்கு கண்டிப்பா வரும். இப்போ உடனே வருமா தெரியாது. பட் என் டியூட்டியை நான் முடிச்சிருக்கேன். நான் போயிட்டு எல்லாருக்கும் கேலண்டர் டைரி கொடுத்ததுனால இந்த பிளானை பத்தி நான் உங்களுக்கு பர்சனலா பேசிட்டேன். அது இன்னைக்கு இல்ல நாளைக்கு எனக்கு கண்டிப்பா அந்த பிசினஸ் வந்து ப்ராக்டிக்கலா வந்து நான் போய் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன்னா நம்ம இதெல்லாம் வந்து செயல்முறையில வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எதுவுமே வந்து இப்போ ஒரு பயிற்சியாளர் வந்து நமக்கு எவ்வளவு சொல்லித்தராரு, நம்ம எல்லாம் உள் வாங்கிட்டு நம்ம எல்லாம் ஓகே சார் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுடுறோம். பட் என்னன்னா சில விஷயங்கள் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் இதுல இருந்து நம்ம கடந்து போய் நல்ல ஒரு வாய்ப்பாளரா வரத்துக்கு நிறைய தகுதிகள் நம்ம ஏற்படுத்திக்க முடியும். அதனால எல்லா பயிற்சியிலையும் எனக்கு வந்து கலந்துக்க ஆசை சார். நீங்க வந்து நிறைய ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நீங்க எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமியில வந்து எனக்கு சர்க்குலர் எல்லாம் எவ்வளவு ஃபாஸ்டா எனக்கு சொல்லி சார் உற்சவ பத்தி எல்லாம் சொல்லியிருக்காரு. அது மூலியமா சில டவுட்ஸ் எல்லாம் நான் கிளியர் பண்ணேன் சார். அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீமை பத்தி நீங்க அன்னைக்கு கேட்டவுடனே சொன்னீங்க, அதையும் நான் சொன்னேன். பட் அவங்களுக்கு எல்லாம் என்னன்னா அவங்க எடுக்கலன்னா கூட ஐ டெல் தட் வேர்ட்ஸ், என்னுடைய நாலேஜ் வந்து அவங்களுக்கு இன்னைக்கு இல்ல நாளைக்கு கண்டிப்பா அது பயன்படும்னு எதிர்பார்க்கிறேன். அதே மாதிரி சாரை பத்தி சொல்லணும்னா எனக்கு ஒரு 3 ஆண்டு காலமா ஒரு இது முகர்மை இதுதான் சார் இன்னைக்கு எனக்கு இன்ட்ரோடியூஸ் ஆனீங்க. பட் 3 வருஷமா 3 வருட காலமா நான் இந்தியா போல இருக்கேன். உங்களுடைய பயிற்சி மிக மிகவும் சிறப்பாக இருக்கிறது. எல்லாமே நீங்கள் எல்லாம் வந்த அந்த பிளானிங் எல்லாமே நல்லா நடத்திட்டு இருக்கீங்க. மேலும் மேலும் இந்த ஜூம்ல கலந்துருக்கவங்க எல்லாருமே எல்லா பயிற்சியிலும் அடைந்து பயிற்சியில சேர்ந்து பயனடையணும் வேண்டிக்கிறேன். அது இல்லாம ஒருத்தர் முகவர் வந்து ஒரு இது அனுப்பியிருக்கார், அதை இந்த இதுல கொஞ்சம் படிக்கலான்னு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப அருமையான ஒரு இது. அதை நான் படிச்சுட்டு என்னோட உரையை முடிச்சுக்கிறேன் சார். ஏன்னா நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல, ஜஸ்ட் லைக் சொன்னதுனால என்னுடைய இதை நான் சொல்லிக்கிறேன். இதை வந்து நான் படிச்சுட்டு உங்களுக்கு வந்து என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன் சார். இந்த ஒரு இதுலதான் வந்தது, முகநூல்ல வந்தது. இதை நான் படிக்கிறேன் சார். இன்னைக்கு ஒரு இது அனுப்பிச்சிருந்தார், அது எல்லாருக்கும் ஞாயிறு நாணம் ஞானம் அப்படின்ட்டு இதை பத்தி ஒரு சின்ன ஒரு இது பண்ணியிருக்கார். ஒரு இலை உதிர்ந்து கொண்டே சொல்கிறது இந்த வாழ்வு நிலை இல்லாதது என்று, ஒரு பூ மலர்ந்து கொண்டே சொல்கிறது வாழ்வில் ஒரு நாளாவது கௌரவமாக வாழ வேண்டும் என்று, ஒரு மேகம் பொழிந்து கொண்டே சொல்கிறது கசப்பினை உள்வாக்கி கொண்டு நல்லவற்றை பகிர வேண்டும் என்று,
ஒரு மின்னல் உருமிக் கொண்டே சொல்கிறது, இருப்பது ஒரு நொடியானாலும் ஒளிர வேண்டும் என்று. ஒரு மெழுகுவர்த்தி கரைந்து கொண்டே சொல்கிறது, கடைசி வரைக்கும் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்று. ஒரு மரம் குளிந்து சொல்கிறது, தன்னை போன்றே கஷ்டத்தில் இருந்தாலும் மற்றவர்களுக்கு நலம் தர வேண்டும் என்று. ஒரு நதி சலசலவென்று பாய்ந்து கொண்டே சொல்கிறது, தன்னை போன்ற கஷ்டத்திற்கும் சுகத்திற்கும் அசராமல் ஓட வேண்டும் என்று. நிலா ஒளிந்து கொண்டே சொல்கிறது, தன்னை போன்ற மற்ற வாழ்க்கையிலையும் ஒளியை வீச வேண்டும் என்று. இது ரொம்ப படிச்சதுல ரொம்ப பிடிச்ச விஷயங்கள். நாமும் அதே மாதிரி ஒளிந்து கொண்டே பிறருக்கு உதவி செய்து கொண்டு அவருக்கும் அவர் ஃபேமிலிக்கும் நன்மை செய்து நம்முடைய வருவாயும் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று இந்த நல்ல நாளில நான் எல்லாருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை சொல்லி என் உரையை முடிக்கிறேன் சார். தேங்க்யூ வெரி மச். வாய்ப்புக்கு நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஃபென்டாஸ்டிக், ஃபென்டாஸ்டிக். ஃபைனல் டச் பிரமாதம் முடிச்சிட்டீங்க. உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்கணும் சார், ரெண்டு விஷயம். நம்ம பையன் கிளப் எப்படி சார் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்களா? கண்டிப்பா சார். நீங்க எல்லாரையுமே 4:30 மணிக்கு எழுப்பிட்டீங்க சார். இந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க இல்லைங்களா, 4:30 6ன்றது பொதுவாகவே நம்ம காலையில எழுற பழக்கமே இருந்தாலே ஒரு உற்சாகம் ஏற்படும் சார் எல்லாருக்குமே. அதை நீங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க சார். ஏன்னா ரொம்ப பேரு அந்த 4:30 மணிக்கு உங்க பையன் கிளம்புக்கு எழுந்துக்கணும்னு ஒரு உற்சாகத்தோட இப்ப டெய்லியே எனக்கு 5 மணிக்கு எழுதக்கூடிய ஹேபிட் ஆயிடுச்சு சார். வேலை இருக்கட்டும் இல்லாம இருக்கட்டும், அந்த பையன் கிளப் ரொம்ப உறுதுணையா இருந்தது. அதுல நிறைய விஷயங்களை பத்தி நீங்க எனக்கு தகவல் கொடுத்துருக்கீங்க. அருமையான ஒரு இது. அது இல்லாம அது இந்த எம்டிஆர்டி கோர்ஸுக்காக நீங்க அது ஒரு ஃப்ரீயா வேற எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கீங்க. அது மாதிரி எல்லாம் பண்றது ரொம்ப கஷ்டம் சார். அந்த கோர்ஸ் மிகவும் பயனடையுது சார் எல்லாருக்குமே. ரொம்ப அருமையான ஒரு இது சார். சரி சார். அப்புறம் நீங்க இந்த இந்த வருஷம் ஏதாவது ஒரு அப்ஜெக்ஷன் ஹேண்டில் பண்ணிருக்கீங்களா? ஏதாவது நீங்க சந்திச்சு இந்த டபுள் எம்டிஐடி முடிச்சிருக்கீங்க, ஏதாவது நீங்க சந்திச்ச ஒரு ஒரு கஸ்டமர் இருந்து அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் என்ன? ஹேண்ட்லின் இந்த உற்சவத்திலேயே சில சில பாலிசி ஹோல்டரை பார்க்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க சார், எங்க மியூச்சுவல் ஃபண்டு தான் ரொம்ப பிரமாதமான ரிட்டர்ன் கொடுக்கறது, ஸ்டாக்ல போட்டா இவ்வளவு ரிட்டர்ன் கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க சார். நான் சொல்லியிருக்கேன் சார், நீங்க ஒண்ணும் இல்ல, இந்த உற்சவத்துல நீங்க ஜீவன் உமங் நீங்க எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. இதை பத்தி நான் பிரசன்டேஷன் கொடுத்தேன். 15 வருஷ காலம் நீங்க கட்டுற அமௌண்ட் கம்மியா இருக்கு. 14வது வருஷம் 15வது வருஷம் நீங்க கட்டுறதும் அமௌண்ட் கம்மியா தான் இருக்கு. நீங்க எப்படி ரிட்டர்ன் கம்மியா கொடுக்கறது நீங்க சொல்லுவீங்க? இன்ஃபிளேஷன் எப்படி சார்? நீங்க கட்டக்கூடிய அமௌண்ட் நான் சொல்ற அமௌண்ட் கட்டுங்க சார். அந்த அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய இன்கமும் பெருகும். நீங்க 40,000 ரூபாய் கொடுக்கும்போது அதே 13வது வருஷம் 40,000 தான் கொடுக்குறேன், 15வது வருஷம் 40,000 தான் கொடுக்குறேன். ஜாஸ்தி கொடுத்தேன் நீங்க எங்க கொடுக்குறேன்? அப்ப எப்படி நீங்க ரிட்டர்ன் கம்மியா வரும்னு சொல்ல முடியும்? அதனால இது கம்பேர் பண்ணக்கூடாது சார். இதுல உங்க லைஃபுக்கு நாங்க செக்யூரிட்டி கொடுக்குறோம். உங்க லைஃப் லாங் 100 ஆண்டு காலம் நீங்க இருந்தீங்கன்னா கூட இதை கேரண்டி ஒரு இன்கம் கொடுக்குறோம். எந்த ஒரு கம்பெனியும் இந்த ஒரு கேரண்டி கொடுக்காது. அது இல்லாம உங்களுக்கு ஒரு கார்பஸை கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். நீங்க அந்த ஆங்கிள் பார்க்கும்போது இதை யாராலும் ஒன்றும் இது பண்ண முடியாது சார். நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுங்க, நீங்க ஸ்டாக்ல போடுங்க, நகை வாங்குங்க, லேண்ட் வாங்குங்க சார். பட் இதுவும் நீங்க எடுத்துக்கோங்க, இது கண்டிப்பா உங்களுக்கு உதவியா இருக்கும். இது அடுத்த உங்களுடைய குழந்தை நினைச்சுக்கலாம் சார். அந்த குழந்தை கூட உங்களுக்கு ஒரு வேலை முடியாம போயிட்டா கை விட்டுடலாம், ஆனா இதை கை விடாது சார் அப்படின்னு சொன்னோம்னா அவர் புரிஞ்சுட்டு இந்த அப்ஜெக்ஷன் ஹேண்டில் அவர் கண்டிப்பா நான் எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு பாலிசி எடுத்தார் சார். இது மாதிரி நிறைய அனுபவங்கள் வந்திருக்கு சார். சூப்பர் சார், தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். எங்களோட அழைப்பை ஏற்று இன்னைக்கு உங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நீங்க அடுத்த வருஷம் மேலும் மேலும் நிறைய வெற்றி நீங்க கடையிலும் சிஓடி டிஓடி பல விஷயங்கள். இந்த வாட்டி என்னுடைய உறுதிமொழி என்னன்னா, அட்லீஸ்ட் டிஓடி ஆகணும். நம்ம முகவர்கள் இதுல யாரெல்லாம் கலந்துருக்காங்களோ எல்லாரும் அட்லீஸ்ட் மினிமம் இந்த எம்டிஆர்டி என்ற ஒரு குவாலிபிகேஷன் அடையணும்னு நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் சார். ஏன்னா நம்ம இந்த ப்ரொஃபஷனல்ல வர்றது பெருசு இல்லை சார். ஒரு இன்கமும் நம்ம ஜென்ரேட் பண்ணினா தான் நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கும், நம்மளும் நல்லா இருக்க முடியும். ஏதோ வந்தோம் சேர்ந்தோம் ஏதோ வந்தோமா அப்படின்னு இருந்தா அதை விட வேற தொழில் நம்ம பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இந்த தொழில் நம்ம எடுத்தோம்னா, ஏன்னா மற்ற கம்பேர் பண்ணும்போது மற்ற தொழிலை விட இது வெறும் பிளெக்சிபிளா இருக்கு. நமக்கு நிறைய மீட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுக்கு லைசன்ஸ் நம்ம யாரானாலும் யாரும் மீட் பண்ண முடியாது சார். நமக்கு அந்த லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க யாரானாலும் மீட் பண்றதுக்கு. ஸோ இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிட்டு நம்ம கஸ்டமர் மீட் பண்ணுவோம்னா கண்டிப்பா இதுல ஜெயிக்கலாம். அது நம்ம முகவர்கள் யாரெல்லாம் இந்த ஜூம்ல வந்திருக்காங்களோ, உங்களுடைய பயிற்சியாளர்கள், நம்ம அதர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த வருஷம் எம்டிஆர்டி ஆகணும். அட்லீஸ்ட் மார்ச்சுக்குள்ள இதை இலக்கு அடையணும்னு சொல்லிட்டு எல்லாரும் நான் பார்த்து. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சோமநாதன் சார் சொன்னது 3 பாயிண்ட் சொல்லியிருக்காரு. ஹானஸ்டி, டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி. அருமையான வார்த்தை. நேர்மையா இருக்கணும், ஒழுக்கமா தொழில ஒழுக்கமா செய்யணும், அதே நேரம் தொடர்ந்து செய்யணும். கன்சிஸ்டன்சியாக தொடர்ந்து செய்ய வேண்டியது. ஸோ ஒரே விஷயம் தான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க சொன்னார். எவ்வளோ அருமையான விஷயம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா
நான் ஒரு முகவர் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு கஷ்டப்படுறேன். காரணம் போதுமான அளவுக்கு அதில் வருமானம் ஈட்டாதனால அந்த தொழிலை பத்தி பெருமையா சொல்றது சங்கடப்படுறாங்க. இந்த தொழில வருமானங்கிறது வானமே இல்லை, அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பட் அதுக்குண்டான முயற்சி செஞ்சா வானமே இல்லை தான். ஸோ அதனால சோமநாதன் சாருக்கு நம்மளுடைய பாராட்டுதலை தெரிவிச்சுக்குவோம். ஸோ இப்போ அடுத்ததா நம்ம ரெண்டாவது பேச்சாளரை அழைக்க போறோம். ரெண்டாவது பேச்சாளர் யார் அப்படிங்கிறத பார்ப்போம். ரெண்டாவது பேச்சாளர் பார்த்தீங்கன்னா திரு பி ராஜேந்திரன், சூலூர் கிளையை சேர்ந்தவர், டைரக்ட் ஏஜென்ட். சார் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபிசிக்கல் மீட்டிங் பண்ணதுலேருந்து எங்கள் சாஃப்ட்வேர் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறாரு. எங்கள் சாஃப்ட்வேர் கிட்டத்தட்ட நான் இந்த பீமாமித்ரா டீலர்ஷிப் எடுத்த புதுசில் சுல்தான்பேட்டைக்கு ஒரு ஊருக்கு போய் இவரோட வீட்டு தோட்டத்துக்கு போய் சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணி சொல்லி கொடுத்து வந்தேன். நான் போயிருந்தப்போ 2009 அப்போ இருந்தே எனக்கு ஒரு பழக்கமானவர். அதற்கு பிறகு நம்ம அந்த MDIT மீட்டிங் இதெல்லாம் பண்ணும்போது 2018 வந்து எங்கள் ஃபிசிக்கல் மீட்டிங்கில் கலந்துட்டு இருந்தார். தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் எங்கள் பயிற்சியில் இருக்கார். அடுத்த வருஷம் பயிற்சிக்குமே ஜாயின் பண்ணிட்டாரு. ஒரே விஷயம் தான், கற்றுக்கிறதுல கன்சிஸ்டன்சியாக இருக்குது. ஒரே விஷயம் என்ன, நிறைய கற்றுக்கிட்டே இருக்கணும், சாதிக்கணும். இவர் ஏற்கனவே நிறைய முறை MDITக்காக ட்ரை பண்ணி பக்கமாக மிஸ் பண்ணார். பட் இந்த வருஷம் ஒரு விடாமுயற்சியோட தீவிர முயற்சியோட சாதிச்சிருக்காரு. ஸோ திரு ராஜேந்திரன் அவர்களை உங்க முன்னாடியே பேசுறதுக்கு அழைக்கிறேன். வாருங்க ராஜேந்திரன். வணக்கம் சார். எனது குருவும் மென்டாரும் ஆன MG ரமேஷ் அவர்களுக்கு முதற்கண் வணக்கம். மற்றும் சந்தோஷ்குமாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இது கூட பார்த்தா சோமநாதன் சாரு மிகப்பெரிய ஏஜென்ட். அவர் பேசுனதுக்கு பின்னாடி நான் சொல்ற பெரிய விஷயம் ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் MDIT முடிச்சிருக்கிறேன். ஏன்னா சார் சொன்ன மாதிரி தான் எல்லாமே சிறப்பா நடக்குது. அதுவும் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் 2024 அனைவருக்கும் நல்லா புத்தாண்டாக இருக்கட்டும். அட்வான்ஸ் ஹேப்பி பொங்கலையும் தெரிவித்து ஒரு சின்ன ஒரு இதய பகிர்வு உங்களை தொடர நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா சார் பார்த்தீங்கன்னா எனக்கு 2009லயே சொன்ன மாதிரி வந்து எனக்கு வீட்டுக்கே வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாரு. அப்பவே 2009லயே வந்து நம்ம ரொம்ப நெருங்கிய நண்பர். எந்த ஒரு ட்ரைனிங்னாலும் முதல்ல தான் நான் ரிஜிஸ்டர் பண்ணிடுவேன், நம்ம நண்பரையும் ஜாயின் பண்ணிடுவேன். அது மாதிரி போயிட்டு இருக்கிற போது பார்த்தீங்கன்னா 2018 பிசிக்கல் மீட்டிங்கு கோயம்புத்தூர் நடத்தினாரு. அப்போ நான் ஜாயின் பண்ணோம். என்ன அன்னைக்குமே இன்னைக்கு என்ன MDIT வந்ததுக்கான காரணம் என்ன, ஒரு சிம்பிள் ட்ரிக்ஸ் ஒண்ணுமே கிடையாது. அவர் சொன்ன விஷயத்த அத்தனை நாள் இம்ப்ளிமெண்ட் பண்ணல, இப்ப பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். இது ஓப்பனா சொல்றதுக்கு எந்த விதமான கூச்சம் கிடையாது. ஏன்னா உண்மை யாரா இருந்தாலும் எது ஒத்துக்கணும். ஏன்னா அப்ப சொல்லுவாரு, நம்ம மீட்டிங் போவோம், அதை எழுதி வைப்போம், கொண்டு வந்து வச்சிருவோம், அடுத்த மீட்டிங் போவோம் வருவோம், அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அடுத்து மற்ற வேலையும் முக்கியத்துவம் கொடுப்போம், இது அப்புறம் பார்த்துக்கலாம்பா, அப்புறம் 10 நாள் கழிச்சு பார்க்குவோம், அடுத்த கிளாஸ் வந்து அதுக்கு எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா என்ன சொன்னாருன்னு தெரியாது. நிறைய ஏஜென்ட்டுங்க நிறைய இது பேர் பண்ற மிஸ்டேக் தான் இது. இருந்தாலும் நான் ஓப்பனாவே உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதுதான் அது ட்ரைனிங் அவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஸ்கூல்லாம் ஒரே மாதிரி தான் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி முதல் மாணவராக வராங்க, அடுத்தது வராங்க, அது மாதிரி இதுன்னு சார் அவர் எத்தனையோ எஃபெக்ட் போட்டு எத்தனையோ முயற்சி பண்ணி எத்தனை கிளாஸ் எடுக்கிறதுக்கு இப்போ 10 நிமிஷம் பேசுறதுக்கு எத்தனையோ நம்ம யோசிக்கிறோம். தினமும் இது மாதிரி எத்தனை மீட்டிங் நடத்துறாரு, எத்தனை ட்ரைனிங் எடுக்கிறாரு நேர்ல, அப்ப எவ்வளவு ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பா புரியும். இந்த இடத்துல வந்து உட்கார்ந்தா மட்டும்தான் அது புரியும். அந்த அளவுக்கு பண்ணி நம்ம அதை பயன்படுத்தாம இருக்கிறது உண்மையிலேயே நமக்கு கஷ்டமா இருக்கு இந்த இடத்துல தெரிவிச்சிருக்கு. இதுல உண்மையா சொல்லணும் அப்படின்னா அவர் சொல்ற எல்லா விஷயத்தையும் பண்ணலினாலும் கண்டிப்பா ஒவ்வொரு ட்ரைனிங்ல ஒரு 2 விஷயம் 4 விஷயம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே போதுமானது. கண்டிப்பா ஒரு COT வரைக்கும் பண்ணலாம், DOT வரைக்கும் கூட பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு கான்செப்ட் செல்லிங் சொல்லி கொடுக்குறாரு. கான்செப்ட் செல்லிங் தான் இல்ல எல்லாருக்கும் முக்கியம். நம்ம ஏஜெண்டா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம LIC போடுங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே கேட்கிறோம். நம்ம பார்த்தாலே அவங்க முடிவு பண்ணிக்கிறாங்க, அடுத்து இவங்க அடுத்து பாலிசியா கேட்க போறாங்க அப்படின்னு. அந்த இடத்துல நம்ம அந்த இன்சூரன்ஸ் ஏஜெண்டா இல்லாம சோமநாதன் சொன்ன மாதிரி நாம ஒரு பழக்கத்தையும் ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்திட்டு அவங்க பாலிசி போடுறாங்களோ இல்லையோ ஒரு ரிலேஷன்ஷிப் எப்பவுமே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா சார் சொன்ன மாதிரி ஒரு அவங்க தேவை எப்படிங்களோ கண்டிப்பா அணுகுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம ரிலேஷன்ஷிப் டீப்பா, அதாவது எந்த விதமான உள்நோக்கம், அதாவது அவங்க பாலிசி போடுவாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கமே இல்லாம எந்த இன்டென்ஷனுமே இல்லாம ஒரு நட்பு உருவாகிற போது அப்படித்தான் அது ஈஸியா நம்மளுக்கு பாலிசியா கன்வெர்ட் ஆகுது. அப்ப இந்த விஷயம் அப்படின்னா கடைசியா நான் பாத்தீங்கன்னா நான் இந்த வருஷம் அக்டோபர்லயே பாலிசி முடிக்க வேண்டியது, ஒரு கடைசியில ஒரு 2,60,000 பத்துல. அப்ப அதுக்காக என்னன்னா 2,60,000 சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 10, 20, 30 கஸ்டமரை போய் பார்த்தேன், அதாவது தேடி போனேன். அதாவது தேடி போறோம் அப்படிங்கிறோம் நம்ம இன்டென்ஷன் என்ன அப்படின்னா அவங்ககிட்ட ஏதோ ஒரு பாலிசி வாங்கணும், எத்தனை கேட்டுக்கிறோம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்து. அப்போ ஒரு 10 நாள் போன உடனே யோசிச்சு ஒரு நவம்பர் 15 வாக்கில் பாத்தீங்கன்னா காலண்டர் வந்துருச்சு, சரி கொடுக்கல அப்படின்ட்டு. அப்ப கொஞ்சம் யோசிச்சு ஏன் 10 இத்தனை பண்ணிட்டோம், 2,60,000 முடிய மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா அப்ப நம்ம என்ன அவங்ககிட்ட நம்ம கேட்போம் அப்படிங்கிற கான்செப்ட் போனது நமக்கு பெரிய தப்புன்னு அப்பதான் யோசிச்சு.
அப்போ அடுத்த இது நான் என்னோட தாட் ப்ராசஸே மாத்திட்டேன். அப்ப நாம இன்னொருத்தரோட இது போய் கேட்காம அவங்களுக்கு தேவையான நாம கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பிசினஸ் வரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உள்வாங்கிட்டு வரது அந்த பிசினஸ் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. அப்போ ஒரு 3 பேரை காலண்டர் கொடுத்துட்டு சார் சொன்ன மாதிரி டைரி காலண்டர் கொடுத்துட்டு பேசிட்டு இருக்கும்போது எதுவுமே கேட்கல. நான் போனேன், இது இப்போ பார்க்கணும் சார் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துட்டே இருந்தோம். ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா ஒரு டிசம்பர் 15 வாக்குல 16 வாக்குல அவங்களாவே கான்செப்ட் வந்து பார்த்தீங்க போனீங்க நான் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களே கூப்பிட்டு அவங்களே 2-3 பாலிச்சு அவங்களே கொடுத்தாங்க. இதுதான் எனக்கு 2027 டிசம்பர்லயே நான் அதுக்கு முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அது ஒரு மெடிக்கல் இஷ்யூ, அது 2-3 நாள் கொஞ்சம் லேட். அப்ப 27ஆம் தேதி எனக்கு எம்டிஆர்டி கம்ப்ளீட் ஆச்சு. அப்ப இதுல என்ன உண்மையான இன்டென்ஷன் அப்படின்னா எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு தூய நட்போட நம்ம ஒருத்தரோட பழகிட்டு இருக்கிற போது அவங்க தேவை நான் ஏஜென்ட் அப்படிங்கிறது சார் சொன்ன மாதிரி தெரிவிச்சுட்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு பிசினஸ் வர ஆரம்பிக்குது. அப்ப இது சொல்ற மாதிரி ஒரு எம்டிஆர்டிங்கிறது ஒரு சின்ன இலக்காத்தான் பார்க்க வேண்டியது இருக்கு. அவர் சார் சிஓடி பண்றாரு, அடுத்து டிஓடி பண்ண போறோம்னு சார் சொல்றாரு. அது மாதிரி இதுலயே நிறைய பேர் சிஓடி பண்ணவங்க இருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம சொல்றதுக்கு ஒண்ணுமே விஷயம் இல்லை. ஆனா என்ற மனசுல ஒரு சின்ன விஷயம் பார்க்கானதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்காக நீ சொல்ல வரேன். லாஸ்ட் இயர் இதே மாதிரி கம்ப்ளீட் ஆகும் போது வந்து கடைசி நேரத்துல ஒரு மெடிக்கல் இஷ்யூ வந்துருச்சு. சாஃப்ட்வேர் எனக்கு சப்போர்ட் பண்ணாதனால எம்டிஆர்டி பண்ண முடியல. அப்ப நான் மனசு தேத்திட்டேன், என்னை பொறுத்த நான் எம்டிஆர்டி முடிச்சிட்டேன் ஆனா அறிவிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் போச்சு. அதனாலதான் இந்த வருஷம் முன்னாடியே பண்ணணும் அப்படிங்கிறத ட்ரை பண்ணோம். அதே மாதிரி உலகம் முன்னாடியே முடிஞ்சது. இதுவே இயர்லி பேடா முடிச்சது இந்த சந்தோஷமா வந்திருக்கு. அதனால இந்த வருஷம் இயர்லி பேட் எம்டிஆர்டி முடிக்கணும்னு அடுத்தது பாத்தீங்கன்னா டபுள் எம்டிஆர்டி முடிக்கலாம்னு ஒரு கோல் வச்சிருக்கேன். இது எல்லாத்துக்கும் உறுதுணையா இருந்து சாரோட பயிற்சி தான், முழுக்க முழுக்க வேற எதுவுமே கிடையாது. சாரோட பயிற்சி எடுக்கிற போது நம்மளுக்கு எந்த இடத்துலையும் போய் உட்கார்ந்து பேசுறோம். ஒரு எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனா இருந்தாலும் சரி, சாதாரண ஆனாலும் சரி, எல்லாத்தையும் நம்ம ஒன்னா ட்ரீட் பண்ணுவோம். எப்பவுமே பெரியாரை கண்டு வியத்தலும் சிறியாரை கண்டு இகழ்ந்ததுங்கிறது அந்த கான்செப்ட் நம்ம எப்பவுமே பெரிய பாலிசி போட்டாலும் சரி, சின்ன பாலிசி போட்டாலும் எல்லாரும் நம்ம கஸ்டமர் தான். எல்லாருக்கிட்டும் நம்ம ஒரே அன்போட ஒரே பாசத்தோட நடக்கிற போது பாத்தீங்கன்னா பெருசில் கண்டு வியக்கிற ஒரு பயமும் சின்னவில் கண்ட ஒரு இது பண்ற இது வராது. நார்மலா நம்ம இன்டென்ஷன் எப்பவுமே ஒரே மாதிரி இருந்தோ ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் போனோம்னா ஈஸியா பண்ண முடியும். அப்ப சார் சொன்ன ட்ரைனிங்ல சொல்ற எல்லா இதையுமே விஷயங்களையுமே நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு ரெக்கார்டிங் அனுப்புறாரு, அதையும் பார்த்துட்டு இந்த நோட்ஸையும் கம்பேர் பண்ணி நம்ம ஒரு 2-3 டைம் பார்க்குற போது நிறைய புரிதல் ஏற்படுது. அந்த புரிதல் ஏற்படுற போது அந்த புரிதலை நாம அங்க கொண்டுட்டு போய் இந்த ஆளுக்கு இந்த கஸ்டமருக்கு இது தேவைப்படுது, அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன், குழந்தை இருக்கிறாங்க, இல்லை மேரேஜ் ஆயிருக்குது, இல்லை வேலையை ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஒவ்வொரு செக்டாரா சார் சொல்லுவார் அடிக்கடி பாத்தீங்கன்னா செக்மெண்டேஷன் பண்ணுங்க, கஸ்டமரை இது ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட் எழுதுங்க அப்படின்னு. அப்ப அது மாதிரி எழுதிட்டு ஒவ்வொரு கஸ்டமரா போய் நம்ம அவங்களுக்கு தேவையானதை அங்க போய் இந்த பாலிசிங்கிற பத்தியே பேசாம அவங்க கான்செப்டா செல் பண்ற போது உங்களுக்கு ஈஸியா பிரீமியம் பாத்தீங்கன்னா கையா கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. நான் பிரீமியம் பாலிசியாவோ பேசும்போது பாத்தீங்கன்னா நம்ம அந்த அந்த பிரீமியத்தை நோக்கியே போயிட்டு இருக்கோம். இதே கான்செப்டா பேசுற போது ஆட்டோமேட்டிக்கா பிரீமியம் ரைஸ் ஆகிற போது ஈஸியா நம்ம இந்த இலக்கை அடைய முடியும். சாரு அதே மாதிரி 5AM கிளப் அப்படிங்கிறது ஒரு ஒரு மனிதனை ஒரு மகத்தான ஆளா மாத்திரக்கு உண்டான ஒரு பெரிய விஷயம். இந்த இது மேலேயே கிடைச்சது மிகப்பெரிய வரப்பிரசாதம். நிறைய பேர் இதுல ஜாயின் பண்ண சார் அடிக்கடி சொல்லுவாரு, இத்தனை பேர் ஜாயின் இருக்கிறாங்க, ஆனா என்ற வேலை 150 பேருக்கு மேல ஒருத்தர் ஜாயின் பண்றதே இல்லை காலையில அப்படின்னு. அப்போ ஏன்னா நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்த விஷயத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அது முன்னாடியே எப்பவுமே ரெகுலராகவே நான் எந்திரிச்சு பழகிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சார் மீட்டிங் வச்சாலும் சரி வைக்கலாலும் சரி நம்மளுக்கு டெய்லி 2 மணி நேரம் ஆகுது. அப்ப 50 வாரத்துக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே 2 மணி நேரம் முன்னாடி எந்திரிக்கும் போது வருஷத்துல ஒரு 2 மாசம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிற மாதிரி ஆயிடுது. அப்ப இந்த எல்லாமே சக்சஸ்ஃபுல்லான மனிதர்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா காலையில் நேரத்துல எந்திரிச்சுங்க அப்படிங்கிறது எல்லா இதுலயுமே எல்லா மீட்டிங்லயும் எல்லாருமே சொன்ன விஷயம் தான். நான் உங்களுக்கு சொல்ற புதுசா ஒண்ணுமே இல்லை. அது வேணும்னா நாலேஜ் இஸ் பவர் அப்படின்னு சொல்லுவார். நாலேஜ் இஸ் பவர் அப்படிங்கிறத அப்ளைங் நாலேஜ் இஸ் ஒரிஜினல் பவர். அப்ளை பண்ணாத என்ன நாலேஜ் இருந்தாலும் இந்த விஷயத்துல நீ கேட்ட மாதிரி இருக்கு, நாளைக்கு கேட்ட மாதிரி இருக்கு, ஒரு மாசம் கழிச்சு பார்த்தா நான் அன்னைக்கே எனக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படிம்போம். இதே ஒரு 10 வருஷம் கழிச்சு போனா அது 2010லயே அந்த விஷயம் தெரிஞ்சது அப்படிம்போம். ஆனா அதனால என்ன பிரயோஜனம், அதை நம்ம பணமா மாத்தி இருக்கிறோமா அப்படிங்கிறத கான்செப்ட். அப்ப இந்த விஷயத்த நம்ம சொல்ற போது ஒவ்வொரு விஷயமும் அவர் சார் சொல்லிக் கொடுக்குறோம் கத்துக்கிற போது ஃபீல்டில் அப்ளை பண்ணி உடனே டவுட் இருந்தா சார் உடனே நாம போன் பண்ணா ஒன்று உடனே எடுப்பாரு, இல்லை அப்படின்னாலும் வாய்ஸ் மெசேஜ் போட்டா ரிப்ளை உடனே பண்ணிடுவாரு. இது மாதிரி எல்லாம் ஒரு மென்டார் கிடைக்கிறது உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். இது மாதிரி ஒரு நல்ல ஒரு ட்ரைனிங் சார்கள் இருக்கிறதால ஈஸியா இந்த எம்டிஆர்டிங்கிறது ஈஸியா முடிச்சோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பெஸ்ட்
டூ பெஸ்ட் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்பவும் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கணும், அவ்வளவுதான். அதுதான் நான் மெயினாக சொல்ல வர்றது. அவங்க பாலிசி போடுறாங்கிறதுக்காகவோ இல்லைங்கிறதுக்காகவோ நம்ம எந்த இடத்துலையும் நம்ம இது பண்ணவே கூடாது. எப்போ ஒரே மாதிரி போகணும். ஏன்னா எந்த பொருள் ஆறு வாங்குறோம் அது தேவை இருக்கத்தான் வாங்க போறாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்றதுக்கு இல்லை. என்ற பட்ட நான் அனுபவத்தை மட்டும் சார் சொன்னேன். சார், இந்த வாய்ப்புக்கு மிகவும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். தேங்க்யூ வெரி மச் மிஸ்டர் ராஜேந்திரன், சூப்பராக பேசிட்டீங்க. நண்பர்களே, பழகுவதற்கு ரொம்ப இனிமையான மனிதர் என்ற அடிக்கடி பேசுவார். ரொம்ப ஒரு சாஃப்ட் நேச்சர், நல்லா பேசுவார். இந்த வருஷம் அவருடைய கனவு இலக்க வெற்றி இலக்கான கனவு இலக்க வெற்றி அடைஞ்சிட்டாரு அந்த எம்டிஆர்டிங்கிறது. அவருக்கு நம்ம வாழ்த்துக்கள். அடுத்த வருஷம் நீங்கள் நினைச்ச மாதிரி டபுள் எம்டிஆர்டி கண்டிப்பாக முடிப்பீங்க சார். அதுக்கு கடவுளோட ஆசீர்வாதம் எப்போ உங்களுக்கு இருக்கு, என்னுடைய சப்போர்ட் எப்போ உங்களுக்கு இருக்கு. நண்பர்களே, இவர் வந்து என்னோட பயிற்சியில் ரொம்ப வருஷமா இருக்காரு. 2018 பிசிக்கல் மீட்டிங்ல இருந்தே இருக்காரு, இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து இருக்காரு. ராஜேந்திரன், உங்ககிட்ட ஒரு 2 கேள்விகள் மட்டும். சொல்லுங்க சார். நீங்க இந்த வருஷம் அந்த எம்டிஆர்டி முடிக்கும் போது நிறைய பேர் சந்திச்சிருப்பீங்க. அதில் ஏதாவது வந்த ஒரு அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் ஏதாவது இருந்தால் சொல்லுங்களேன். ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் ஹேண்டில் பண்ண சார், இப்படிதான் வாங்கினாங்க. அப்ஜெக்ஷன் கேண்ட்லிங் அப்படின்னா, நீங்க சார் சொன்ன ஒரு லேப், ஜீவன் லேப் ஒரு இது ஒன்று கொடுப்பாரு. 20 வருஷம், 16 வருஷம், 10 வருஷம் அப்படிங்கிற 3 கொடுப்பாரு. மெயினா போனா அந்த பொருட்டை அடுத்த தள்ளி போட்டே இருப்பாங்க. இப்ப தள்ளி போடுற போது நீ 2 டைம் 3 டைம் போவா, 4வது டைம் போய் நான் கடைசியா பையில சொல்லிடுவேன், சார் இந்த நீ பண்றதா ரெடின்னு சொல்லிட்டீங்க, ஆனா தள்ளி போட்டே போறீங்க, ஒரு சின்ன கால்குலேஷன் மட்டும் பாருங்க சொல்லிட்டு அந்த 25 வருஷம் 21 வருஷம் போட்டு காட்டுவேன். அப்ப நீங்க எவ்வளவு முன்னாடி ஆரம்பிக்கீங்க, இவ்வளவு பிரீமியம் அதிகமா கட்ட வேண்டியதா இருக்குது, ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா அதிகமா வருது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி பாலிசியை கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த பெய்ட் அப்ஸ் ஆப்ஷன் பயன்படுத்தி 2 3 பாலிசி, அதனால லாங் டைம் சொல்றதை வச்சு உங்களை ஷார்ட் டைம்காக பண்றதுக்காக 2 பயன்படுத்தி. சூப்பர் சார். நீங்க உங்களுடைய ப்ராஸ்பெக்டிங் மெத்தட் எந்த மாதிரி பண்றீங்க சார்? ப்ராஸ்பெக்டிங் மெத்தட் அப்படிங்கிற போது அதான் சார் நான் முதல்லயே சொன்னேன் மீட்டிங்லயே, இப்போ முன்னாடி பேசினப்ப, அதான் நீங்க சொன்ன மாதிரி செக்மெண்டேஷன் பண்றோம். அதாவது ஜாப்புக்கு ஜாயின் பண்ணுங்க, நம்ம ப்ரீவியஸ் பாலிசி ஓட்டர்ல குழந்தைங்க வளர்ந்துருப்பாங்க, வேலைக்கு போயிருப்பாங்க, மேரேஜ் ஆயிருக்கு, குழந்தை பிறந்திருக்கு, அது மாதிரி அந்த ஒரு இதுலயே தான் போயிட்டு இருக்கிறோம். சார் டெய்லி 3 பேருக்கு பார்ப்பேன்னு சொல்றாரு. அது மாதிரி நான் கண்டிப்பா டெய்லி ஒருத்தரையாவது பார்த்து பேசி உங்களோட ஒரு தொடர்பு ஏற்படுத்திக்க. டெய்லி ஒருத்தர் அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு 365 நாளைக்கு ஒரு 200 பேராவது புதுசா ஜாயின் பண்ணுவாங்க. இப்போ அந்த 200 பேர்த்து கூட புதுசா பழகுற போது அலசி ஆகுதோ இல்லையோ, நம்ம புது நண்பர்கள் நமக்கு கிடைக்கும் போது கொஞ்சம் நம்ம இது ப்ராஸ்பெக்டிங் அதிகமாகுது எனக்கு. சூப்பர் சார், சூப்பர் சார். தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச். உங்களோட அழைப்பை ஏற்று உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு, ஷேர் பண்ணது, உங்களோட நாலேஜை ஷேர் பண்ணது, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நண்பர்களே, சார் ராஜேந்திரன் சொன்னதை பொறுத்த வரைக்கும் சார் ராஜேந்திரன் மிக்க நன்றி. ஓகே, தேங்க்யூ சார், வெல்கம் வெல்கம். நண்பர்களே, சார் ராஜேந்திரன் சொன்னதை வச்சு நீங்கள் தெரிஞ்சிட்ட விஷயம் என்ன பார்த்தீங்களா? அதாவது கற்றுக்கணும், கற்றுக்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். சோமநாதன் சார் அதான் சொன்னார், எந்த பயிற்சியும் விடக்கூடாது, எல்லா பயிற்சியும் அட்டன் பண்ணணும். நண்பர்கள், பயிற்சி அட்டன் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லைங்க. பயிற்சி வந்து நிறைய பயிற்சி அட்டன் பண்ணி நாலேஜை கெயின் பண்ணுறோம். அந்த நாலேஜை கெயின் பண்ணி என்ன பண்ணுறோம், அதை ஒரு பொசிஷன் வச்சு என்ன பண்ணுறோம், அந்த நாலேஜ் நமக்கு பணம் சம்பாரிச்சு கொடுக்கணும். அப்போதான் அது பவர், அதான் பியூர்னா, அதான் ரியல் நாலேஜ். தான் அந்த நாலேஜ் வந்து எப்போ நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கும்போது ஸ்கில்லாக மாறும்போது நம்ம வணிகமாக வரும்போது வருமானமாக வரும். மிஸ்டர் ராஜேந்திரன் சொன்ன மாதிரி நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், அதுதான் மெயின். என்னோட பயிற்சியில் தான் சொல்லுவேன். ஒருத்தர் அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் மெயினாக சொல்றதே இதுதான். இன்னைக்கு ஒருத்தர் பாலிசி வேண்டாம்னா நிறைய பேர் உடனே அவர் எல்ஐசி பற்றி சொல்றாரு, இல்லைங்க எனக்கு எல்ஐசியே வேண்டாம், எனக்கு எல்ஐசி பாலிசியே வேண்டாங்க, எனக்கு பாலிசி இருக்கிற ஐடியாவே இல்லைங்க, ஏதாவது ஒன்று ஒரே வாரத்தில் ஒரு அப்ஜெக்ஷன் சொல்றாரு. அப்படிங்கும்போது வேண்டாம் மறுக்கிறாருன்னு வச்சுங்க, நிறைய பேர் என்னன்னா மனசு விட்டுறாங்க, அவர் இனிமேல் பாலிசியே போட மாட்டார். நண்பர்கள், அவர் வந்து சொன்னது இன்னைக்கு சூழ்நிலை, இன்னைக்கு மனநிலை அவர் எப்படி இருக்கும், அந்த சூழ்நிலை அவருக்கு எப்போ பாலிசி வேணுங்கிறது நமக்கு தெரியாது, எப்போ தேவைப்படுது அவருக்குமே தெரியாது. ஏதோ ஒரு அசம்பாவிதத்தை பார்ப்பாரு, அந்த அசம்பாவித காதில் கேட்பாரு, அந்த செய்தியாகவோ கண்ணிலையும் பார்க்கும்போது தான் தனக்கும் ஒரு பாதுகாப்பும் தன் குடும்பத்திற்கும் பாதுகாப்புன்னு நினைக்கும் போது உங்களை கூப்பிடணும். அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் தான், அதுதான் மெயினாக பாருங்க. நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், இப்போ 2 பேர் பேசணும் அதான் சொல்லுங்க, நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும். பிஸ்னஸ் வேற, பிஸ்னஸ் வருது வரல அது வேற, ஆனால் எப்பவுமே ரிலேஷன்ஷிப் பிரிங்ஸ் பிஸ்னஸ், அதான் இன்னைக்கு அடிப்படை. நல்ல உறவு முறையில் இருக்கும்போது வணிகம் உங்களுக்கு தான் தேடி வரும், வணிகம் வேற எங்கேயும் போகாது, அவங்களே உங்களை கூப்பிட்டு கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி சோமநாதன் சார் மினிமம் 3 பேராவது போக மாட்டேங்கிறாரு. அதே மாதிரி ராஜேந்திர சார் தினைக்கும் ஒருத்தரையாவது பார்ப்பேங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா கன்சிஸ்டன்சி. தினசரி இந்த வணிகத்திற்காக நேரம் செலவிடுறாங்க, வணிகத்திற்காக நிறைய ப்ராஸ்பெக்டை சந்திக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா பிசினஸ் வரும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான், நீங்க செய்யாம இருக்கக்கூடிய விஷயம் தான். இதெல்லாம் நீங்களும் டெய்லி செஞ்சா எல்லாருமே எம்டிஆர்டி தான். சொன்ன மாதிரி நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறோம், அப்புறம் செயல்படுத்தலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் போது என்னன்னா காலம் ஓடிடுது, நமக்கு வெற்றி கிடைக்கிறது இல்லை, வருமானம் பெருசா வரதில்லை. ஆனா
இம்ப்ளிமெண்டேஷன் தான் நமக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும். அதனால திரு ராஜேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுட்டு நம்ம அடுத்த பேச்சாளரை நம்ம அழைப்போம். அதுக்கு முன்னாடி இன்னும் 2 பேச்சாளர் இருக்காங்க. திரு சுதாகர் அண்ட் மிஸ் குமுதா இருக்காங்க. அதற்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிட்டு நான் பண்ணிடுறேன். எங்களுடைய எம்டிஐடி பயிற்சி பார்த்தீங்கன்னா நான் வந்து நமக்கு 2010 இருந்தே பயிற்சி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். 2015 ஸ்பெஷலைசேஷன் பண்ணேன். அதாவது கான்செப்ட் செல்லிங்ல வந்தேன். 2018 இருந்து எம்டிஐடி பயிற்சிகள் நிறைய நடத்த ஆரம்பிச்சோம். பிசிக்கல் மீட்டிங் பண்ணோம். 2020 கோவிடுக்கு அப்புறம் தான் அந்த மீட்டிங்கை நாங்கள் அந்த பயிற்சிகளை வந்து ஆன்லைன்ல மாற்றணும். சரி, இன்னைக்கு வரைக்கும் ஆன்லைன்ல தான் பண்றேன். ஏன்னா இன்னைக்கு கோவிடுக்கு அப்புறம் பிசிக்கல் மீட்டிங் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம். நிறைய பேர் பிசிக்கல் மீட்டிங் தான் எனக்கு தேவைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் தான் இதில் நான் சொல்ல விரும்புறது, பிசிக்கல் மீட்டிங் இப்போ நடத்தலைன்னா கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விலைவாசி ஏற்றம்ங்கிறது கண்ணுக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் விலைவாசி ஆயிடுச்சு. அதே மாதிரி ஹோட்டல் டாரிஃப் எல்லாமே இன்னைக்கு ஒரு மீட்டிங் நடத்தி ஒரு ஹோட்டல்ல நல்ல உணவு கொடுத்து ஒரு மீட்டிங் நடத்தினா ஒரு பர்சனுக்கு 600 to 700 rupees கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பணம் வாங்கி அந்த ஹோட்டலுக்கு தான் கொடுக்கும். அதனால தான் அது. ரெண்டாவது, ஒரு பிசிக்கல் மீட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டைமுக்கு அங்கே போய் அட்டன் பண்ணணும், அங்கேயே உட்கார்ந்து இருக்கணும். அந்த பயிற்சியில் நீங்கள் கவனிச்ச விஷயம், உள்வாங்கின விஷயம் தான் உங்க கூட இருக்கும். அது எவ்வளோ நாள் மனசுல இருக்குன்னு தெரியாது. ஆனால் அந்த ஆன்லைன் மீட்டிங் போது என்னன்னா, நீங்கள் இருக்கிற இடத்துல அட்டன் பண்ணலாம். அதே நேரம் நீங்கள் அட்டன் பண்ணாமல் விட்டாலும் ரெக்கார்டிங் கிடைக்குது. அந்த ரெக்கார்டிங் ஒரு 30 நாள் கிடைக்கும் போது மிகப்பெரிய அட்வான்டேஜ். இது எல்லாமே மைண்ட் செட் தான். ஒரு சிலர் ஆன்லைன்ல சார் எனக்கு அந்த மாதிரி கிடையாது. ஆன்லைன் அப்படி காலத்துக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை மாற்றிக்கிட்டு நாம் எந்த அளவுக்கு எளிமையான சில விஷயங்களை பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த வருஷம் நாங்கள் ஒரு பயிற்சி ஆரம்பிக்கிறோம். பொங்கல் முடிஞ்சோன்னு அந்த டேட் அனௌன்ஸ் பண்ணுவோம். ஏன்னா பொங்கல் மூட்ல எல்லாரும் இருப்பாங்க. இந்த பொங்கல் டைம்ல இந்த பயிற்சி வேண்டாம், பொங்கல் முடிச்சு பண்ணலான் இருக்கோம். எங்களுடைய எம்டிஐடி பயிற்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 24 பயிற்சிகள், மாதம் 2 பயிற்சிகள். இதில் என்னென்ன கொடுக்க போறோம்னா, ஃபினான்ஷியல் பிளானிங், அசெட் அலோகேஷன், இன்வெஸ்ட்மெண்ட் போஸ்ட் டிமானிட்டைசேஷன், விர்ச்சுவல் எஸ்டேட் கான்செப்ட், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், கிரியேட் அண்ட் சேவ், எல்ஐசி ஆர்டியா எஸ்ஐபி அப்படி விற்கலாங்கிறது, சைல்டு எஜுகேஷன் பிளானிங், ரிவர்ஸ் மார்க்கேஜ், ரெப்போ ரேட்டு, ஹெச்என்ஐ கான்செப்ட், அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் மெத்தட்ஸ், சேவிங் ஹேபிட்ஸ் கான்செப்ட். அது குழந்தைகளுக்கு நம்ம குழந்தைகளுக்கு கல்வி, அதாவது கல்விக்காகவும் எதிர்கால திருமணத்துக்காகவும் சேமிக்க சொல்லுவோம். ஒரு குழந்தைகளுக்கு சேமிப்பு பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுங்கன்னு சொல்லி எப்படி பாலிசிகள் விற்பனை செய்யுது. அடுத்தது இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட் கான்செப்ட், இந்தியன் எக்கானமி கான்செப்ட், 4 டைப்ஸ் ஆஃப் இன்கம் கான்செப்ட், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், எல்ஐசியோட திட்டங்கள், அதோட யூனிக் செல்லிங் பாயிண்ட்ஸ், என்ஆர்ஐ கான்செப்ட், ப்ராஸ்பெக்டிங் ஐடியாஸ், ப்ரீ டாக்ஸ் போஸ்ட் டாக்ஸ், எல்ஐசியோட ரிட்டர்ன்ஸ் குறைச்சல் இல்லை, எங்களுடைய எல்ஐசி கொடுக்க ஒரு ரிட்டர்ன்ஸும் சரியான ரிட்டர்ன்ஸ் தான் அப்படின்னு கம்பாரிசன் காட்டக்கூடிய ஒரு கான்செப்ட், எம்ப்ளாயர் இன்சூரன்ஸ், பார்ட்னர்ஷிப் இன்சூரன்ஸ், கீமேன் இன்சூரன்ஸ், பிரசன்டேஷன் ஸ்கில், மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ், அதர் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்டோட கம்பேர் பண்ணுறது, ரியல் எஸ்டேட்டோட கம்பேர் பண்ணுறது, கோல்டோட கம்பேர் பண்ணுறது, செல்வ மகள் திட்டத்தோட கம்பேர் பண்ணுறது, ஐஆர்ஆர் கால்குலேஷன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம், எக்ஸல் எப்படி கால்குலேட் பண்ணுறது, உங்களை எப்படி நீங்களே பிராண்டிங் பண்ணுறது, இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த 24 பயிற்சிகள் கொடுக்கணும். ஏன்னா ஒரு திட்டத்தை திட்டமாக விற்பனை செய்வதை விட இன்னைக்கு மக்களுக்கு என்ன தேவை, நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பாளருக்கு என்ன தேவை, அதை கொடுக்கணும். சரி, இந்த பயிற்சிகள் இன்னும் என்னென்ன, இந்த கான்செப்ட் இல்லாமல் வேற என்ன தெரிஞ்சுக்கலாம். இது தெரிஞ்சுக்கும் போது என்னன்னா, ஹவு டு ஃபைண்ட் குவாலிட்டி ப்ராஸ்பெக்ட்ஸ், எப்படி நமக்கு அதிகபட்ச பிரீமியங்கள் கொடுக்கக்கூடிய ப்ராஸ்பெக்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், பெரிய பிரீமியம் சேல் எப்படி க்ளோஸ் பண்ணலாம், எப்படி நிறைய ரெஃபரன்ஸ் வாங்கக்கூடிய மெத்தட்ஸ் என்ன, நம்ம ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யும்போது என்னன்னா அந்த நம்மளோட திறமைகள் வளரும். அந்த க்ளோசிங் டெக்னிக்கை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். எப்படி உங்களோட டார்கெட்டை நீங்க முன்னாடியே அச்சீவ் பண்ணலாம், எப்படி உங்களுக்குள்ளே அடிக்கடி டார்கெட் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி அதை அச்சீவ் பண்றது, பிளஸ் நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் அட்வைசரா மாறுறது, இது அத்தனையும் சேர்ந்து தான் நாங்கள் கொடுக்குறோம். இது பார்த்தீங்கன்னா இதுல ஒரே பயிற்சி தான். இதுல நீங்க எம்டிஐடி, சிஓடி, டிஓடி அத்தனைக்கும் சேர்ந்தது தான் இந்த பயிற்சி. தனித்தனியா நம்ம இல்லை, எம்டிஐடி தனி, சிஓடி தனி, உண்மையே உங்களுக்கு எல்லாமே அதில் வந்துடும். உங்களுக்கு ஜனவரிலேருந்து டிசம்பர் மாதம் 2 செஷன். அது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் செஷன் தான் ஜூம் வழியாக டியூஸ்டே சண்டே, அதாவது ஒவ்வொரு மாதமும் 2வது செவ்வாய்க்கிழமை 4வது செவ்வாய்க்கிழமை, இன்னொரு பேட்ச் 2வது ஞாயிற்றுக்கிழமை 4வது ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10லேருந்து 1:30 9:30 லாகின் பண்ணீங்கன்னா 10 ஸ்டார்ட் பண்ணால் 1:30 நடுவில் பிரேக்கு. பயிற்சி முடிஞ்சோன்னு என்ன செய்வோம்னா அந்த பிபிடி உங்களுக்கு பிடிஎஃப் அன்னைக்கே அனுப்பிச்சிடுவோம். அடுத்த நாள் உங்களுக்கு ரெக்கார்டிங் அனுப்பிச்சிடுவோம். அந்த ரெக்கார்டிங் உங்களுக்கு 30 நாட்கள் இருக்கும். அப்போ பயிற்சியில் கலந்துக்கிட்டு நீங்க நோட்ஸ் எழுதுறீங்க, பவர் பாயிண்ட் வந்துடுது, ரெக்கார்டிங் பார்க்கும்போது நீங்களே மிஸ்டர் ராஜேந்திரன் சொன்ன மாதிரி திரும்ப அந்த விஷயங்களை கேட்கும்போது மிகப்பெரிய தெளிவு ஏற்படும். அதான் அதுக்கு மேல சந்தேகங்கள் தான் நீங்க கூப்பிடலாம். அது இல்லாம அந்த வாட்ஸ்அப் குரூப் ஒன்று வச்சுக்கோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ், வரக்கூடிய புது திட்டங்கள் ஏதாவது வருது, ஒரு சர்க்குலர் வருது, எதுனாலும் உங்களுக்கு என்ன ஷேர் பண்ணணுமோ உங்களுக்கான செல்லிங் டெக்னிக் முதல் கொண்டு ஷேர் பண்ணும். ஸோ இது அத்தனையும் சேர்ந்து இந்த பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 பயிற்சி. இதற்கு பார்த்தீங்கன்னா கட்டணம் மிக மிக குறைஞ்ச கட்டணம் தான். ஏன்னா எம்ஜிஆர் சக்சஸ்களுடைய நோக்கமே பார்த்தீங்கன்னா குறைந்த கட்டணத்தில் அதிகபட்ச பயிற்சி. 24 பயிற்சிகள் உங்களுக்கு பவர் பாயிண்ட், ரெக்கார்டிங் எல்லாம் வந்துடும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 11,999. இதுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 11,999 ரூபா சிங்கிள் பேமெண்ட்.
நீங்க இன்னைக்கே ஆக்ஷன் எடுக்கிறீங்க. இன்னைக்கு எப்பவுமே ஆக்ஷன் டேக்கர்ஸ் என்ன அர்த்தம் தெரியுமா? உடனே முடிவெடுத்து செயலில் இறங்குறவங்க தான் இமீடியட் ஆக்ஷன் டேக்கர்ஸ். சரி சார், நான் இந்த வருஷம் ஜெயிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே 2 பேர் வெற்றியாளர்கள் பேசியிருக்காங்க. அவங்க சாதனையை சொல்லியிருக்காங்க. என்னோட பயிற்சி எப்படி உங்களுக்கு உறுதுணையா இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நானும் இந்த வருஷம் 2024 ஏதோ ஒரு சாதனை என்னோட தொழிலை செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 11,999 சிங்கிள் பேமெண்ட். சரி எனக்கு கொஞ்சம் இந்த மாசம் கொஞ்சம் எனக்கு பணம் பட்ஜெட் பணம் பிரச்சனை இருக்கு. ஓகே, 2 இன்ஸ்டால்மெண்ட், இப்ப பாதி, அடுத்த மாசம் பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல நீங்க பாதி கட்டலாம். அப்படின்னா 13,999. 13,999, 11,999 இன்னைக்கு நீங்க பேமெண்ட் பண்றதும். நிறைய பேர் என்னன்னா ஒரு இந்த மாதிரி பார்த்தோம்னா யோசிக்கிறாங்க, உடனே முடிவெடுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்புறம் உட்காந்து ஏதோ ஒன்று சிந்திக்கிறாங்க, செயல் இறங்குதுல. அப்ப உங்களுக்கு தடை நீங்க தான். தடை யாருமே தடை பண்றது இல்லை. உங்களுக்கு தடை நீங்க தான். இது நீங்க முடிவெடுத்து சேரணும் அப்படின்னா நீங்க முடிவெடுத்து சேரணும். இன்னொருத்தர் கன்சல்ட் பண்ணீங்க, இன்னொரு முகவரை கன்சல்ட் பண்ணீங்கன்னா அவருக்கு அந்த ஐடியாவே இல்லைங்கும் போது உங்களுக்கு அதை சொல்ல மாட்டாரு. ஆமாங்க அது என்னங்க அப்படிம்பாரு. இந்த பயிற்சியில பாத்தீங்கன்னா இன்னொன்னு சொல்றேன். இந்த 5AM கிளப் பத்தி 2 பேர் பேசியிருக்காங்க இல்லைங்களா? இந்த 5AM கிளப்ங்கிறது நான் கடந்த 2020 21 ஆரம்பிச்சு 2 வருஷமா நடத்திட்டு இருக்கேன். இந்த 5AM கிளப்ங்கிறது ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை அதிகாலை 5 முதல் 6 மணி வரைக்கும் இருக்கு. வாரத்துக்கு ஒரு பயிற்சி, 52 பயிற்சிகள். இந்த 52 பயிற்சிகள் என்ன தெரியுமா? முழுக்க முழுக்க முகவர்கள் ஒரு ஒரு லட்சியத்தை ஏற்படுத்துறாங்க, ஒரு இலக்கை பிக்ஸ் பண்றாங்க. ஆனா அந்த இலக்கை அடைய முடியாததுக்கு காரணம் என்னன்னா அவங்களுக்குள்ள அந்த உறுதித்தல், மன உறுதி இல்லை. அந்த மன உறுதி ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த 5AM கிளப் வச்சு, இந்த 5AM கிளப்ல எல்ஐசி திட்டங்களோ எம்டிஆர்டி பத்தியோ எதுவுமே இருக்காது. முழுக்க முழுக்க உங்களை ஒரு புது மனிதனாக, ஒரு சாதனையாளராக மாற்றுவதற்கான அடிப்படை பயிற்சி. அதாவது உங்க மைண்ட் செட்டை மாற்றணும், உங்களுக்குள்ள ஒரு மன உறுதி ஏற்படுது, உங்களுக்குள்ள ஒரு தெளிவு, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை ஒதுக்கிட்டு நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொண்டு எப்படி நீங்க தனி மனித உறவும் சரி, குடும்பத்தோடையும் சரி, வணிகத்திலையும் சரி ஒரு சிறப்பாக வளரணும், நீங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக இந்த பயிற்சி கொடுக்குறேன். இந்த பயிற்சி தனியா நிறைய பேர் சேர்ந்துட்டு இருக்காங்க. அது வந்து 5,999 இந்த பயிற்சி. ஆனா இந்த 11,999 கட்டி நீங்க எம்டிஐடில சேர்றீங்க பாத்தீங்களா, உங்களுக்கு இந்த 5AM கிளப் முழுக்க முழுக்க ஃப்ரீ. இந்த 5AM கிளப் உங்களுக்கு முழுக்க. அப்ப பாத்தீங்கன்னா 24 எம்டிஆர்டி பயிற்சிகள் பணம் சம்பாதிக்க பணத்துக்காக, 52 5AM கிளப் பயிற்சிகள் உங்க நல்ல மனதிற்காக. ஸோ இது எல்லாம் சேர்ந்துதான் அந்த எங்களோட பயிற்சி. நாங்கள் வெறும் எம்டிஐடி பயிற்சின்னு கான்செப்டும் திட்டங்களையும் சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லாம, நீங்க அந்த இலக்கை நோக்கி ஒரு சீரா பயணம் பண்ணுங்கிறதுக்காக இந்த 5AM கிளப் வச்சிருக்கோம். ஸோ இந்த 5AM கிளப் பயிற்சி உங்களுக்கு இலவசம், சேர்றவங்களுக்கு உங்களுக்கு இலவசம். ஆகையால் இப்போ முடிவெடுங்க. நீங்க யாராவது பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு நீங்க போன்பே, ஜிபே, பேடிஎம் எதுல வேணாலும் அனுப்பலாம். யோசிக்காதீங்க. தயங்கியவர் வென்றதில்லை, துணிந்தவர் தோற்றதில்லை. இது என்னுடைய கோட்பாடு. எப்பவுமே எனக்கு பிடிச்ச கோட்பாடு இது. ஒரு விஷயம் முடிவெடுத்துட்டா அதில் செயலில் இறங்கணும். ஓகேங்களா? ஸோ விருப்பப்படுறவங்க நீங்க பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணலாம். இப்போ அடுத்த பேச்சாளர் கூப்பிட போறோம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த பயிற்சி பத்தியான விளக்கம் தெரியணும், இன்ட்ரெஸ்டட் இருக்கவங்க இன்ட்ரெஸ்டட் போட்டு உங்க பெயர் மொபைல் நம்பர் போடுங்க. இன்ட்ரெஸ்டட் சேட்ல இன்ட்ரெஸ்டட் உங்க பெயர் மொபைல் நம்பர் போடுங்க. நீங்க டவுட் இருந்தால் சந்தோஷ் கூப்பிட்டு கேட்கலாம், உங்களுக்கு விளக்கங்கள் கொடுப்பாங்க. ஓகேங்களா? சரி. ஏற்கனவே இந்த அச்சீவர்ஸ் மீட் பார்ட் 1 நடத்துறோம். அதுல 4 பேச்சாளர் பேசியிருக்காங்க, உங்களுக்கு தெரியும். இப்போ அடுத்ததா பேச்சாளர் அழைக்க போறோம். அடுத்ததா பேச போறவங்க மிஸ் குமுதா. இவங்க CBO 29 சென்னை. இவங்க எங்களோட பயிற்சியில் 2 வருஷமா இருக்காங்க. அடுத்த வருஷமும் ஜாயின் பண்ணிட்டாங்க. இவங்க தன்னுடைய கனவு இலக்கான எம்டிஆர்டியை முதல் முறை அடைஞ்சிருக்காங்க இந்த வருஷம். இன்ட்ரெஸ்ட்னு போடுறவங்க உங்க மொபைல் நம்பர் போட்டால் தான் நாங்கள் கூப்பிட முடியுங்க. ஏன்னா வெறும் பேர் மட்டும் இன்ட்ரெஸ்ட்னு போட்டிங்கன்னா தெரியாது. மொபைல் போடுங்க. குமுதாவை பற்றி சொல்லணும்னா அவங்க ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன். அவங்க போட்டோ பார்த்தா தெரியும். ஃபிசிக்கலி சேலஞ்ச். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தன்கிட்ட இருக்கக்கூடிய குறையை நினைச்சிட்டு அந்த குறையவே பெருசாக நினைச்சிட்டு வளரணும்னு நினைக்கிறதே கிடையாது. ஆனால் இவங்க தன்னுடைய குறையையும் மறந்து நாம் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சு இந்த வருஷம் ஒரு மிகப்பெரிய சாதனை கடந்த வருஷம் 2023 நிகழ்த்தியிருக்காங்க. ஸோ ஒரே விஷயம் தான், மைண்ட் செட். அவங்க என்ன நினைச்சாங்க, இப்போ நமக்கு வந்து எனக்கு ஒரு கால் வலி சார், வெளியே போக முடியல, கை வலி சார், உடம்பு சரியில்லை சார். ஆனால் அவங்க தன் உடம்புல ஒரு சின்ன ஒரு குறை இருந்தாலுமே கூட அதை குறையா நினைக்காம அதை நிறையா நினைச்சு என்னாலையும் சாதிக்க முடியும்னு சொன்ன மிகப்பெரிய ஒரு அற்புதமான பெண்மணி திரு மிஸ் குமுதா. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து அவங்கள உங்க முன்னாடி பேச அழைக்கிறேன். குமுதா பேசுங்க, உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க.
வீடியோ வீடியோ ஆன் பண்ணிக்கங்க. வணக்கம் சார். வணக்கம். வீடியோ ஆன் பண்ணிட்டீங்களா? எஸ் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். வெல்கம். சார் உங்களுக்கும் சந்தோஷ் சாருக்கு என்னோட வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். என்னை பற்றின என்னுடைய பேர் குமுதா. சிபிஓ 29ல 20 வருஷமா ஏஜென்ட்டாக இருக்கேன். உண்மையாலுமே வந்து நான் அச்சீவ் பண்ணது எனக்கு வந்து சந்தோஷம் தருதா இல்லை, ஆனால் உங்களெல்லாம் வந்து மீட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எல்லார்ட்டையும் பேசணும், எல்லார்ட்டையும் இந்த மாதிரி ஒரு பண்ணணுன்றதுக்காகவே நான் அச்சீவ் பண்ணேன். சரி, நம்ம எதனா ஒண்ணு பண்ணாதான் நம்மளுக்கு வெளி உலகம் தெரியும் அப்படின்றதுக்காக. ஏன்னா இதுக்கு காரணம் வந்து கண்ணகி மேடம் தான். சூப்பர். அவங்க தான் என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. பாலா சார்கிட்ட சொல்லி நம்ம வந்து நம்ம கிளாஸ்ல சேர்த்து விட்டாங்க. ஆனா உண்மையா வச்சுக்கலாம், நம்ம ஒவ்வொரு இதுவும் ட்ரைனிங் எடுக்கிற ஒவ்வொரு இதுவும் நான் பார்த்துட்டே இருப்பேன் சார் நானு. ஆனா ஒரு கேள்வியும் உங்களுக்கு கேட்டிருக்க மாட்டேன் நானு. ஆனா சார் ஏற்கனவே பாலா சார் சொல்லியிருக்காரு, எதுவுமே வார்த்தை எல்லாம் பேசக்கூடாதுமா, நல்லா அப்சர்வ் பண்ணு, நீ அப்சர்வ் பண்றதுல தான் இருக்குது உன்னோட வெற்றின்ட்டாரு. அதே மாதிரி நானும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சேன் நானு. ஒவ்வொரு வார்த்தையா நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் நானு. ஆனா இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் சார். நீங்க சொல்லுவீங்க இந்த மாதிரி 1000 ரூபாயில எப்படி பண்ணலாம், 10,000த்துல எப்படி பண்ணலாம், 1,00,000 ரூபாய் இப்படி கேட்கலாம். ஒவ்வொரு லேபு நம்ம உமாங்கெல்லாம் சொல்ல சொல்ல வச்சுக்கலாம், அதே மைண்ட்ல இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த எம்டிஆர்டி உள்ள அச்சு நம்மளுடைய இதுதான் சார், நம்மளுடைய பிளானிங் பத்தி நீங்க சொன்ன பாத்தீங்களா, அதே வார்த்தையை தான் சார் சொல்லுவேன் நான். மைண்ட்ல. ஆனா வந்து திருப்பி திருப்பி நான் வீடியோ எல்லாம் பார்க்கல, ஆனாலும் வந்து ஒரு முறை சொன்னதே என் மைண்ட்ல ரெஜிஸ்டர் இருக்கும். நான் போய் கிளைண்ட் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட்லாம் வச்சு 10,000 20,000 50,000 மட்டும், அதுக்கு மேல கேட்டதே கிடையாது பிரீமியம். நம்ம பயிற்சியில சேர்ந்துதான் லாஸ்ட் கணல கேட்க ஆரம்பிச்சேன். ஒருத்தர்கிட்ட போயிட்டு எப்போ 1 crore தாங்கப்பான்னு, நம்ம திடீர்னு 1 கோடி ரூபாய் கேட்கறியா மேடம், இல்ல சாந்தில நீங்க போட்டீங்கன்னா இவ்வளவு அமௌண்ட் நீங்க சொன்னீங்க சார், இந்த மாதிரி வாடகை எல்லாம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி அந்த அந்த ஒரு கான்செப்ட்ல பேச ஆரம்பிச்சேன். நீங்க இந்த ரெண்ட் எத்திக்கு வச்சு நீங்க அப்படியே உமங்களை போட்டீங்கன்னா அதுலயும் வரும் சார், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இதுலயும் இன்ட்ரெஸ்ட் வரும், லைஃப் லாங் நீங்க நிம்மதியா இருக்கலாம், உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருக்கான்னு சொன்னோம்னா அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இருந்தாலும் 1 crore கூட தர முடியாது, வேணா நீ உமாங்க நீ கேட்கற அமௌண்ட் நான் தரமா அப்படி சொன்னாங்க. சரி, ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி நீங்க ஒரு ஒரு 2.5 lakhs போடுங்க சார்னு சொன்னேன். ஓகே சொல்லிட்டு அவங்க நான் சொன்ன அடுத்த செகண்ட் ஓகேட்டாங்க. அவங்க வீட்டுல இருக்க அத்தனை பேருக்குமே போட்டாங்க, 4 குழந்தைக்குமே போட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வெற்றியே வந்து அதுதான் சார் எனக்கு. அப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பா நான் வந்து எல்லாருக்கிட்டையுமே சொல்ல ஆரம்பிச்சேன். நம்மளோட பிளானிங் பத்தி தான், அதுக்கு எதுவுமே கம்மியாவே சொல்லல. குறைஞ்சபட்சம் நான் 5,00,000 ரூபாய்க்கு தான் பிரீமியம் சொல்ல ஆரம்பிச்சேன். 5,00,000 10,00,000 பேசுவேன். ஆனா 5 lakhs தான் பிரீமியம் நமக்கு இருக்குது. நம்ம 10D அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். முதல்ல 5 லட்சம் 10 லட்சம் பிரீமியம் தான் சார் சொல்லுவேன். ஆனா அவங்க எல்லாமே இது பண்ணுவாங்க. ஓகேம்மா, ஆனா என்னால எவ்வளவுதான் முடியும். சரி ஓகேப்பா, நீங்க எவ்வளவு பண்றீங்க பண்ணுங்க, உங்களால முடிஞ்சதை பண்ணுங்க. ஆனா சொல்ல வேண்டியதுக்கு நான் உங்களோட இன்சூரன்ஸ் கரெக்டான சொல்ல வேண்டியது என்னோட கடமை. இது நம்ம சார் சொல்லியிருக்காரு பாத்தீங்க, நீங்க நீங்க ஒவ்வொரு மீட்டிங்ல சொல்றதுதான் சார் என் மைண்ட்ல ரிஜிஸ்டர் இருக்குது. அதை வச்சுதான் சார் நான் சொல்ல ஆரம்பிப்பேன் நான். ஒண்ணும் இல்ல, இப்போ நம்ம கண்ணகி மேம் கூட வச்சுக்கலாம், ஒவ்வொரு வாட்டியும் என்ன என்கரேஜ் பண்ணினே இருப்பாங்க. நீ இப்படி பண்ணுமா. நான் வந்து வச்சுங்களேன், நான் வந்து சும்மா போவேன், ஆபீஸ் போவேன். இவ்வளவு போதும் நம்மளுக்கு ஏர்னிங் போதும், ஒரு 10,000 போதும் 20,000 போதும்பா நம்மளுக்கு, அப்படி சொல்லிட்டு தான் நான் இருந்தேன் நானு. இல்லம்மா நீயும் சாதிக்க முடியும், நீயும் எம்டிஆர்டி ஆக முடியும் சொல்லிட்டு. ஏன்னா எந்த ஒரு லேடிஸ்மே ஒரு லேடிஸ்லாம் இந்த அளவுக்கு எனக்கு இது பண்ண மாட்டாங்க. ஆனா மேம் வந்து எனக்கு இந்த அளவுக்கு அவங்க வந்து அவங்களை எப்படின்னா அவங்களுக்கு தெய்வமா நினைக்கிறேன் நான். இப்போ சார் வந்து கோயம்புத்தூர்ல எம்ஜி ரமேஷ் சார் இவ்வளவு பெரிய ட்ரைனிங் எனக்கு தெரியும்னா வச்சுங்களேன், அது அவங்க தான் காரணம். அவங்களுக்கு நான் வந்து வணக்கத்தை சொல்லிக்கிறேன் நான். சூப்பர். உண்மையாலுமே வந்து வச்சுங்களேன் சார், ஒவ்வொரு டைமும் நான் வந்து ஒரு கிளைண்ட்ல பசங்க எல்லாமே ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணி வச்சிருக்கேன். நாங்க இப்போ இந்த ஒவ்வொரு பாலிசியுமே வந்து வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் அவங்க கேஷ் கொடுத்துறாங்க, செக்கும் கேஷும் கொடுப்பாங்க சார். அப்புறம் தான் அவங்க ப்ரிப்பேர் கொடுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் எனக்கு. நீ வந்து வாங்கி போயிடுமா, இந்த கேஷ் செக்க வாங்கி போயிடுமா, நீ அப்புறம் நீ ரெடி பண்ணுமா. அப்புறம் தான் ஒவ்வொரு ப்ரூஃபா நான் அவங்க கிட்ட போய் கேட்பேன். அவங்க இருமா தரேன் பொறுமையா தான் தருவாங்க. அது மேம் சொல்லுவாங்க, நம்ம ஃபர்ஸ்டே செக் ஃபர்ஸ்ட் 10 லட்ச ரூபாய் செக் வாங்கிட்டேன் சார். ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு அப்புறம் தான் சார் ப்ரூஃபே அவங்க கொடுத்தாங்க. அது கொடுக்குறதுன்னு 1 month ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஒவ்வொரு இன்கம் ப்ரூஃப் அதெல்லாம் கொடுக்கறதுக்கு ஆயிடுச்சு. ஆனா யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னுடைய ட்ரைனிங் தான் சார். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் முயற்சி மட்டும் இருந்தா மட்டும் போதும் சார், பயிற்சி நல்லா இருக்கணும் சார். ஆனா உண்மையாலுமே வந்து இந்த பயிற்சி எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. போன வருஷத்துல இருந்து நான் அச்சீவ் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனா வந்து இது எனக்கு இவ்வளவு சீக்கிரமா கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல. நான் முயற்சி பண்ணலாம், நம்ம முயற்சி பண்ணுவோம். ஆனா வெற்றி வந்து கடவுள் கிட்ட இருக்குதுன்னு சொல்லிதான் நான் பண்ணிட்டே இருந்தேன். கடைசி December 31st முயற்சி பண்ணணும், நைட்டு 12 மணில ட்ரை பண்ணப்பா அப்படின்னு நினைச்சுதான் அதுல ஒர்க் பண்ணேன். ஆனா 28க்குள்ளேயே வந்து எனக்கு அச்சீவ் பண்ற மாதிரி கடவுள் எனக்கு அந்த ஒரு ஒரு கிருபியை கொடுத்தாரு. அதுக்கும் நம்ம கடவுளுக்கும் நம்ம நன்றி சொல்லியிருந்தோம் நம்ம. உண்மையாலுமே எனக்கு பயிற்சியில வந்து சாரோட ஒவ்வொரு இதுவும், ஏன்னா இங்க ஒரு அஃபர்மேட் உறுதிமொழி எல்லாம் எழுதி வச்சுட்டேன் சார். டெய்லி அதை படிப்பேன் நானு. இப்போ நீ சொல்லுவீங்க டெய்லி ஒரு 5 முறையாவது படிங்க, ஒரு முறை படிச்சுட்டு
சார் 5 முறை படிக்க சொன்னார், ஆனா ஒரு முறை தான் படிக்கிறோம். ஓகே பரவாயில்ல, நம்ம இது ஒரு முறையாவது படிக்கிறோமே. 3 பேர் 5 பேரையாவது நீங்க பார்க்க சொல்லுவீங்க சார். இருந்தாலும் வச்சுக்கலாம் ஒத்தராது பாத்துருவேன் நான். ஏன்னா என்னால வந்து பிசிக்கலி சேலஞ்ச் இருக்கிறதுனால நிறைய பேரால பார்க்க முடியல. அதனால இப்ப நான் 25 பாலிசில தான் அந்த எம்டிஆர்டி முடிச்சேன் சார் நானு. சூப்பர் சூப்பர். அந்த நம்ம ஏப்ரல்ல இருந்து பண்ணது 25 பாலிசி தான் பண்ணேன். 25 பாலிசில வந்து இந்த இது முடிச்சிட்டேன் நானு. ஆனா என்னால நிறைய எப்போ மேம் கூட சொன்னாங்க, நீங்க நிறைய பண்ணுமா, பண்ணு நம்பர் ஆஃப் பாலிசில நிறைய பண்ணும், ஒரு 100 இந்த வருஷம் பண்ணுமா, மார்ச் 31 கூட. சரி இந்த வாட்டி நான் பண்றேம்மா அப்படி சொல்லியிருக்கேன். ஆனா ஒவ்வொரு முறையும் வச்சுங்களேன், நான் என்னோட சேலஞ்சை பத்தி நான் யோசனை பண்ணதே கிடையாது. நான் வந்து எப்படியாவது அச்சீவ் பண்ணணும், நம்மளால ஓடணும். ஆனா வந்து வச்சுங்களேன், இதுல வந்து தோத்துட்டா கூட நான் கண்டிப்பா சந்தோஷப்பட்டிருப்பேன் சார் நான். உண்மை சார். ஏன்னா வச்சுக்கலாம், இல்ல பெரிய பெரிய ஜாம்பவங்க எல்லாம் பெரிய அளவுக்குள்ள ஓடிட்டு இருக்கு சொல்லுவாங்க, நம்மளும் சும்மா ட்ரை பண்றேன்னு அதுவே எனக்கு சந்தோஷமா இருந்தது. அது காரணம் நீங்க தான் சார் மெயினா. ஒரு பயிற்சியாளர் வந்து குருன்றது வந்து பெரிய ஒரு மகத்தான ஒரு ஒரு எனக்கு கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு மேடத்துக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். உங்களுக்கு ரொம்ப கோடான கோடி தேங்க்ஸ் சார். நான் உண்மையாலுமே வந்து இந்த ஒரு பயிற்சி மூலயமா தான் நான் இதெல்லாம் என்னால் அடைய முடிஞ்சுது. இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் வச்சுக்க என்ன வந்து எந்த அளவுக்கு பண்ணுவேன்னு எங்க ஆஃபீஸ்க்கு நினைச்சு கூட பார்க்கல. எல்லாரும் நான் அச்சீவ் பண்ணுவேன்னு கேட்ட ஒரே கேள்வி சார், எப்படி உன்னால அடைஞ்சு முடிஞ்சது, இன்னும் எந்த ட்ரைனிங் போற அப்படிதான் கேட்டாங்க. நான் எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமி என்ற ஒரு ட்ரைனிங் தான் போயிட்டு இருக்கேன்ப்பா. 2 இயர்ஸா போயிட்டு இருக்கேன். 1 வருஷமா அச்சீவ் பண்ண வேண்டியது ஏதோ மிஸ் பண்ணிட்டேன். இந்த வாட்டி அச்சீவ் பண்ணிட்டேன். இனிமேட்டு ரெகுலரா நான் வந்து நான் எந்த இயர் நான் மிஸ் பண்ண மாட்டேன். ரெகுலரா இதுல தான் இருப்பேன் நான், எந்த நிலைக்கு போனாலும் சரி. ஆனா என்னோட இந்த ஒரு இது எனக்கு ரொம்ப கரெக்டா எனக்கு உறுதுணையா இருக்குது ஒவ்வொரு பயிற்சியும். ஏன்னா வச்சுக்க நம்ம தூங்குறவங்க கூட தட்டி எழுப்புற மாதிரி இருக்கு சார். 5 AM கிளாஸ்லயே நீங்க வந்து தட்டி எழுப்பிட்டீங்க. நீங்க ஓகே, நீங்க அம்மா நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருங்க, உங்களோட நல்ல பழக்கத்தையும் சொல்லி தர ஆரம்பிச்சிட்டீங்க. என்னுடைய ஸ்லாங்லாம் ஒரு மெட்ராஸ் பாஷையில் தான் இருக்கும், அந்த அப்பா நினைச்சுக்காதீங்க. என்னுடைய கேன்வாசிங் இப்படிதான் இருக்கும். நான் வந்து ரொம்ப ஒரு இதுவா பண்ணது கிடையாது. ஏதோ என்னுடைய தெரிஞ்ச முறையில இதான் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் என்னோட ரிலேஷன் சர்க்கிள் எல்லாம் நான் வந்து சொன்னது இதுதான், நான் இப்படி பண்றேன். இது வந்து இதுவரை நான் வந்து பாலிசி வந்து சும்மா எனக்காக இவ்வளவு பாலிசி போடுங்க அப்படிதான் சொல்லியிருக்கேன். ஆனா இப்ப இனிமே அது இப்பத்துல இருந்து இந்த ட்ரைனிங் ஜாயின் பண்ணதுல தான் அவங்களுக்கு எவ்வளவு தேவைன்னு சொல்ல ஆரம்பிச்சேன். உங்களுக்கு வந்து இது 10வது இன்சூரன்ஸ், நீங்க இவ்வளவு பண்ணணும், நீங்க 1 கோடி பண்ணணும், நீங்க 50 லட்சம் பண்ணணும். இன்சூரன்ஸ் கவரேஜ் இருந்தாதான் உங்க ஃபேமிலி உங்களால இது பண்ண முடியும். லைஃப்ல வந்து நம்ம வந்து பயமில்லாத இருக்கலாம் நம்ம. அப்படி ஒவ்வொன்றும் எடுத்து சொல்லுவேன். ஆனா உண்மையாலுமே வந்து இப்போ நீங்க சார் நம்ம ஃப்ரெண்டுங்களோட கேட்டதுன்னு சொன்ன என்னோட அப்ஜெக்ஷனோட நிறைய வந்தது சார். இதுல ஹெச்டிஎஃப்சில எனக்கு இவ்வளவு தராங்க, இந்த ரிட்டர்ன் தராங்க, இவ்வளவு தராங்க. நான் உண்மையாலுமே வச்சுக்கோங்க சார், இதெல்லாம் வந்து யோசனை பண்ணி நீங்க ஒரு உங்ககிட்ட ஃபோன் பண்ணேன், நீங்க என்ன கிளாரிஃபை பண்ணீங்க. அம்மா நீங்க அதெல்லாம் வந்து வாயில சொல்லுவாங்க, தருவாங்களா? நம்ம எவ்வளவு கேரண்டியா தரும், கவர்மெண்ட் கேரண்டிடு. அது ஒரு டிஃப்ரெண்ட் என்னம்மா அப்படின்னு எனக்கு அந்த இது சார்ட் எல்லாம் அமிச்சிங்க. அதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போயிட்டு அதுவும் காமிச்சேன் நான். இப்போ ஹெச்டிஎஃப்சிக்கும் நம்ம எல்ஐசிக்கும் எவ்வளவு டிஃப்ரெண்ட், இதுவும் காமிச்சேன் நான். ஓகே நம்ம எவ்வளவு நம்ம தரோம்ட்டு. அப்புறம் வந்து ஒருத்தர் சொன்னாரு எனக்கு என்பிஎஸ்ல போட்டா எவ்வளவு லாபம், இது அதுக்கும் நம்ம சாரு கொடுத்த அந்த இதாத்மா காமிச்சேன் நான். அவரு நான் பண்ணாரு, என்பிஎஸ் தான் பெஸ்ட்னு சொன்னவரு, டாட்டால தான் போடுவோம்னு சொன்னவரு அவர் உச்சவுல போட்டாரு. இதுக்கெல்லாம் காரணம் வந்து சார் நம்மளுடைய மெட்டீரியல் நான் எடுத்து போய் காமிச்சு, சார் இந்த மாதிரி சார் டிஃப்ரெண்ட் இருக்குது, ஒவ்வொரு டீட்டெயிலும் எடுத்து சொல்ல ஆரம்பிப்பேன் சார் நான். உண்மையாலுமே வந்து இதுக்கெல்லாம் வந்து காரணம் வந்து என்னுடைய பயிற்சி தான். அந்த பயிற்சியும் நான் வந்து அதுக்கு முயற்சியும் பண்ணிட்டு ஒவ்வொருத்தர்கிட்ட அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். எடுத்துன்னு போயிட்டு காமிக்க பிரிண்ட் எல்லாமே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கேன் நான். எடுத்து வச்சிருக்கேன், நான் எடுத்து பார்ப்பேன். ஓகே, ஆனா கண்டிப்பா எல்லாமே எனக்கு புரியுற மாதிரியே இருக்கும். பரவாயில்ல சார் சொன்னது அப்படியே மைண்ட்ல இருக்குது, நம்ம ரிஜிஸ்டர் இருக்குது. ஆனா இது நமக்கு ட்ரைனிங் நம்ம மிஸ் பண்ணாத இருந்தா கண்டிப்பா நம்ம இன்னும் பெரிய லெவல்ல சாதிக்க முடியும். இது எம்டிஆர்டி முடிச்சிட்ட சார்னு சாருக்கு சொன்னோன்னு சார் ஒரு வார்த்தை சொன்னாரு பாருங்க, அதான் பெரிய விஷயமா இருந்தது. இந்த வருஷம் நீ சிஓடிமா, அதுதான் என்னோட கனவுமான்ட்டாரு. ஆனா உண்மையிலுமே எந்த ஒரு ட்ரைனிங் ஒரு இது சொல்லுவாருன்னு தெரியல. நான் உண்மையாலுமே சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஆஹ் இங்க இருக்கிறவங்களுக்கும் மொத்தம் எல்லா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் சொல்லிட்டேன், அப்பா நீங்களும் வாங்க ட்ரைனிங் வாங்க, நிறைய கத்துக்குங்க, நிறைய நீங்க வந்து ஏர்ன் பண்ணி நல்லா ஒரு வாழ்க்கையில நீங்க ஒரு பெரிய ஒரு கௌரவமான பொசிஷன் அடைங்கதான் சொல்றேன். இதுவும் சொல்லிட்டு தான் இருக்கேன். அதனால சாருக்கும் எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமியா நான் நன்றியை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. சூப்பர் 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 குமுதா, பிரமாதமா பேசிட்டீங்க, பிரமாதமா பேசிட்டீங்க. அதாவது ஒரு 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 நண்பர் முன்னாடி உட்காந்து பேசுற மாதிரியே கலவைக்கெல்லாம் நல்லா உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணீங்க. சூப்பர். உங்களுக்கு எப்பவுமே கடவுள் துணை இருப்பார். அதை விட முக்கியமான விஷயம் உங்க உங்க மன உறுதி தான் உங்களோட வெற்றி காரணம். உங்க மன உறுதி, ஒரு சேலஞ்ச் பண்ணிட்டீங்க இல்லையா, நான் ஜெயிக்கணும்ட்டு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கிறாங்க, ஆனா அதுக்கப்புறம் இந்த மன உறுதி இல்லாதனாலதான் பேக் அடிச்சிடறாங்க, கொஞ்ச நாள்லயே விட்டுறாங்க. ஆனா நீங்க உங்களுக்கு நம்ம நமக்கு இருக்க குறையை பத்தி கவலை இல்லை, நாமளும் சாதிக்கணும், நம்ம மற்றவங்களோட ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு நீங்க பண்ணீங்க பாத்தீங்களா, அதுதான் God is great, God is always with you.
இந்த நேரத்தில் நான் சார். வந்து நன்றி சொல்ல வேண்டியது பாலா சார். உங்களை எஸ் கண்ணகி சார். மேடம் அவங்க அறிமுகமாகி கண்ணகி மேடம் அவங்களுக்கு என்னுடைய தேங்க்ஸ் சொல்லி அவங்க ஏன்னா ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா அவங்க இல்லைன்னா உங்களுக்கு எனக்கு அறிமுகம் தெரிஞ்சிருக்காது. அவங்க தான் உங்களை பற்றி கண்டிப்பா சார். சொன்னாங்க, உங்களை பற்றி பேசினாங்க. ஸோ கண்ணகி மேடத்துக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிற இந்த நேரத்தை கண்டிப்பாக சொல்லணும். சரி சார். ஒரு செகண்ட், ஒரு செகண்ட், ஒரு செகண்ட். ஸோ பாலா சாருக்கும் கண்ணகி மேடத்துக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சார். உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும். உங்களுடைய சார். ப்ராஸ்பெக்டிங் மெத்தடுங்கிறது எப்படி வச்சிருக்கீங்க, அது மட்டும் சொல்லுங்க. சார், என்னோட ப்ராஸ்பெக்டிங் வந்து என்னோட மேக்சிமம் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் என்னுடைய ரிலேட்டிவ் தான் சார் மெயினா ப்ராஸ்பெக்டிங். நான் வந்து மேக்சிமம் வந்து ரொம்ப வெளியே போக மாட்டேன். நம்ம ஊர் நம்ம எனக்கு எனக்கு நம்ம முகலிவாக்கம் நாங்க இருக்கிறது போரூர் நியர். எங்க ஏரியாவில் நம்ம இங்க இருந்து பிறந்து வளர்ந்தாலும் நிறைய பேர் இங்க இருக்காங்க. ஸோ இப்போ ரெஃபரன்ஸ் தான் சார் மெயின். இப்போ வந்து ஒருத்தர் பார்ப்பேன், நம்ம எல்ஐசி நான் இருக்கேன், நான் எல்ஐசி பண்றேன், போஸ்ட் ஆஃபீஸ் பண்றேன், நான் மெடிக்கல் பண்றேன்னு என்னுடைய நான் செய்யற ஒர்க்கை எல்லாமே எடுத்து சொல்லுவேன். அவங்க ஓகே சொல்லிட்டு பண்ணுவாங்க. என்னோட ஒர்க்கை என்னோட சர்வீஸை பார்த்துட்டு என்னோட தங்கச்சி கொஞ்சம் தங்கச்சி ஃபேமிலியில சொல்லியிருக்கேன், நீ அங்க போய் பண்ணுமா அப்படின்னுவாங்க. அவங்க என் அண்ணன் ஃபேமிலியில பண்ணிருக்கமா, நீ அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன், நீ அவங்களுக்கு கொஞ்சம் சர்வீஸ் எனக்கு எப்படி பண்ணி அதே மாதிரி அவங்களுக்கு பண்ணிடுமானுவாங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொரு ரெஃபரன்ஸில் தான் சார் என்னோட இதே போகுது எனக்கு. ஸோ நல்ல ரிலேஷன்ஷிப் தான் உங்களுக்கு பிசினஸ் எஸ் சார். கொடுத்துருக்கு. எஸ் சார். அதுதான் எஸ் சார். நண்பர்கள் எல்லாருக்கும் நான் சொல்றது தான், நல்ல ரிலேஷன்ஷிப் தான் பிசினஸ் கொடுக்குது. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்றதோட திரு பாலா சார் நான் ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் பேச கூப்பிடலாம்னு நினைக்கிறேன். பாலா சார், நீங்க விருப்பம் இருந்தால் நீங்க 2 நிமிஷம் பேசலாம். பாலா சார் லைன்ல இருக்காரா? எஸ் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் வணக்கம் சார், கேக்குதா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன ஹெல்மெட் போட்டு எங்க இருக்கீங்க சார்? வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குது. 1 செகண்ட். சொல்லுங்க சார். வணக்கம். வண்டி நிறுத்திட்டீங்களா? மியூட் ஆயிடுச்சு, மியூட் ஆயிடுச்சு. கேட்கல சார், கேட்கல. வண்டி நிறுத்திட்டீங்களா? கேட்கல, மியூட் ஆயிடுச்சு உங்களுக்கு. மியூட் ஆயிருக்கு, நீங்க அன்மியூட் பண்ணுங்க. ஆ பேசுங்க. ஓ ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ குமுதா. நீங்க தேங்க்யூ சார். மிகப்பெரிய சாதனைகள்லாம் பண்ணணும், எல்லா உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன். என்னோட சப்போர்ட் எஸ் எப்போ சார். உண்டு. தொடர்ந்து எஸ் சார். பயிற்சியில் இருங்க. உங்க எஸ் நண்பர்கள் சார். பயிற்சியில் இணைய சொல்லுங்க. இந்த எஸ் வருஷம் சார். நான் சொன்ன மாதிரி உங்களோட இலக்குங்கிறது சிஓடி தான், அதில் பின்வாங்கவே கூடாது. எஸ் சார். எஸ் சார். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ 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 தேங்க்யூ. நண்பர்களே, குமுதா சொன்னதை வச்சு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிங்களா? அதாவது இதுக்கு முன்னாடி, பயிற்சிக்கு முன்னாடி எனக்காக பாலிசி, அவங்களுக்காக பாலிசின்னு கேட்டவங்க, பயிற்சிக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம் என்ன பார்த்தீங்களா? உங்களுக்காக பாலிசி சார், உங்களுக்காக பாலிசி எடுங்க, உங்களுக்கு இவ்வளவு பாலிசி வேணும், இவ்வளவு பாலிசி தொகை வேணும், இவ்வளவு நீங்க சேமிக்கணும்னு சொல்றது பார்த்தீங்களா? அதுதான், அதுலதான் முதல் மிகப்பெரிய மாற்றம். ரெண்டாவது, சின்ன சின்ன பிரீமியங்கள் கேட்டுட்டு இருந்தவங்க மனசுல ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியமோ ஒரு தன்னம்பிக்கை உருவாயிருக்கு. என்ன பெரிய பிரீமியங்கள் கேட்கலாம். அவங்க சொல்றாங்க பாருங்க, 5 லட்சம் 10 லட்சம்லாம் நான் பிரீமியம் கேட்கறேன், 1 crore சம் அஷ்யூர்ட்லாம் கேட்கறேன், 1 crore ஜீவன் சாந்தியில கேட்கறேன். அப்படிங்கும்போது பாருங்க, இன்னைக்கு மக்கள் கையில பணம் இருக்கு, இன்வெஸ்ட் பண்றது தயாரா இருக்காங்க. ஆனா நாம கேட்க தயாரா இருக்கோமா? ஆனா அதுக்கு ஒரு முன்னுதாரணமா பாருங்க, அவங்களுக்குள்ள மிகப்பெரிய மாற்றத்தை, அதாவது பயிற்சியில சேர்றதை விட பெருசு இல்லைங்க, பயிற்சியில சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம மாறணும். யாரா இருந்தாலும் பணம் கட்டி பயிற்சியில சேர்றதுங்கிறது ஒரு விஷயம் இல்லை. பணம் கட்டி பயிற்சியில சேர்ந்ததுக்கு அப்புறம், அந்த பயிற்சியில கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நான் என்ன மாறி இருக்கேன், நான் எந்த விதத்துல மாறி இருக்கேன். நான் எப்பவுமே செய்யற மாதிரி என்னோட முகாண்மை தொழிலை செஞ்சா பெரிய மாற்றம் வராது, பெரிய வருமானம் இல்லை, வளர்ச்சி இல்லை, சாதனை இல்லை. ஆனா குமுதம் சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன மாற்றம்? நாம் அவங்களுக்காக பாலிசி வைக்கணும், அவங்களுக்காக உனக்கு எனக்காக கேட்கறத மாத்தி உங்களுக்காக அதே கேட்கக்கூடிய பிரீமியம் அதிகம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நண்பர்களே, இந்த பயிற்சிகள்லாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை. என்னன்னா, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா பிசினஸ் வரும். நாம நம்மளை மாத்திக்காம நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, பிசினஸ் தெரியல, பிசினஸ் தெரியல அப்படின்னு நம்ம குறை சொல்றோம். பட் நம்ம எங்க தப்புங்கிறத முதல்ல நாம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை குமுதா கொடுத்தாங்க. அவங்களை மீண்டும் நீங்க இருக்கிற இடத்துல தான் பாராட்டணும். ஏன்னா இந்த மாதிரி அவங்க, அந்த பெண்மணி, அவங்க பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு சேலஞ்சு. உண்மையிலேயே அவங்களுக்கு நான் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும், அவங்களுக்கு நான் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லுவேன். அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவிச்சுக்கிட்டு அடுத்த பேச்சாளர் நம்ம அழைப்போம்.
அடுத்ததா நம்ம அழைக்க போற பேச்சாளர் பார்த்தீங்கன்னா திரு டி சுதாகர், அம்பத்தூர் கிளை, சென்னை. இவருடைய வளர்ச்சி அதிகாரி திரு சவுந்தரராஜன். அவரும் எனக்கு நல்ல நண்பர், என்னோட வெல்விஷர். நிறைய அவங்க அவங்க டீம்ல இருக்கவங்க நிறைய பேர் நம்ம பயிற்சியில் கலந்துருக்காங்க. அவரே சாரே ஒரு முறை கலந்துருக்காரு. சுதாகரை பற்றி சொல்லணும்னா, அவர் நம்ம கடந்த 2020 கோவிட் டைம்ல ஒரு 6 months கிளாஸ் ஆரம்பிச்சோம். அப்ப இருந்து தொடர்ந்து நம்ம பயிற்சியில் இருக்காரு. திரு சுதாகர் பத்தி என்ன சொல்லணும்னா, அவர் ஒரு மிகப்பெரிய மகத்தான சேவை ஒன்று பண்ணிட்டு இருக்காரு பொதுமக்களுக்காக. மகத்தான சேவை, அதாவது 108 ஆம்புலன்ஸ் இருக்கு இல்லைங்களா, எல்லாருக்கும் தெரியும். ஒரு உயிரை காக்கக்கூடிய விஷயம், அவசர உதவி. ஒருத்தருக்கு சீரியஸ் அப்படின்னா, ஒரு ஆக்சிடென்ட் ஆனாலும் இல்லை வீட்டில் இருக்கும்போது ஒரு அவசரம்னாலும் 108 அரசாங்கம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 108 ஆம்புலன்ஸ்ல இவர் ஒரு மேல் நர்ஸா இருக்கார். அதாவது எமர்ஜென்சி அசிஸ்டன்சி கொடுக்கக்கூடிய ஒரு மேல் நர்ஸா இருக்காரு. ஸோ அந்த மாதிரி மிகப்பெரிய மகத்தான சேவையும் செஞ்சுட்டு இருக்காரு. அவரு இந்த 3 வருஷம் தொடர்ந்து பயிற்சியில் முடிச்சு இன்னைக்கு இந்த வருஷம் 2023 கடந்த வருஷம் தன்னுடைய கனவு இலக்கான MDRT முதல் முறையா முடிச்சிருக்காரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்ப அவரை நம்ம பேச அனுப்போம். அவருடைய அனுபவத்தை ஷேர் பண்ணும். சுதாகர் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு முன்பாக பேசிய சோமநாதன் சார், ராஜேந்திரன் சார், மோதா மேடம் அவர்களுக்கு வணக்கம். மேலும் எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமி வழங்கும் சாதனையாளர் சங்கமம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். குறிப்பாக முதலில் என்னுடைய பெற்றோர்கள் மற்றும் என் அன்பு மனைவி, பிள்ளைகள், என்னுடைய மென்டார் வழிகாட்டி சவுந்தரராஜன் சார் அவர்களுக்கு அன்பு வணக்கம். என்னுடைய தாரக மந்திரம் 3 சார். 1 உழைப்பு, 2வது திறமை, 3வது ஸ்மார்ட் ஒர்க். என்னை பற்றி சில அறிமுகம் சார். நான் ஆசிரியர் பணிக்காக MSc BEd DT இதெல்லாம் படிச்சிருந்தேன். மாணவர்கள் எல்லாரும் அனைத்து மாணவர்கள் பிரைவேட் ஸ்கூல்ல போறதுனால கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் கிடையாது. ஆகிய டீச்சர் வேக்கண்ட் இல்லை. ஆசிரியர் போக முடியல. 20 வருஷம் ஆச்சு ட்ரைனிங் எல்லாம் முடிச்சு. ஆகியால் அடுத்து சும்மா இருக்க முடியாம என்ன பண்ண, அழகா ஒரு 108 ஆம்புலன்ஸ்ல எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னீஷியனா ஜாயின் பண்ணேன் சார். இன்னைக்கு 16 வருஷமா போயிட்டு இருக்கு. 16 வருஷமும் பல்வேறு மக்களுக்கு மருத்துவ உதவி சூப்பரா பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் நல்லா இருக்காங்க, நானும் நல்லா இருக்கேன் சார். அப்படி இருக்க சொல்ல உழைப்பு, நான் மிஸ்டர் சவுந்தரராஜன் சார் டிஓ பார்த்தேன், ஏஜென்சி எடுத்தேன் சார். எடுத்ததுல இருந்து எவ்ரி இயர் செஞ்சுரி. அதற்கு காரணம் என்ன, யாருன்னா எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமி தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் 6 months கோர்ஸ் அட்டன் பண்ணேன் கோவிட் டைம்ல. அதுக்கப்புறம் 1 year கோர்ஸ் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் 1 year கோர்ஸ் அட்டன் பண்ணேன். அதுக்கடுத்து 1 year கோர்ஸ் அட்டன் பண்ணேன். இப்போ ஜாயின் பண்ண போகிறேன். ஏன்னா எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமி இருக்கிறதுனால எனக்கு பிரச்சனை இல்லை. அவங்க சார் சொல்றதை ஃபாலோ பண்ணா போதும், நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்சஸ் ஆயிடும் சார். என்ன, இது ஒரு சக்சஸ் அகாடமி தான் அப்படின்னு சொல்ற சேருங்கெல்லாம் சக்சஸ் தான் சார். அதுக்கப்புறம் இன்னொரு இது சார், பஞ்சுவாலிட்டி, ரெகுலாரிட்டி, பிரியாரிட்டி சார். பஞ்சுவாலிட்டி பார்த்தோன்னா என்னுடைய டிஓ எப்போ கால் பண்ணாலும் நான் எடுப்பேன். கஸ்டமர் கால் பண்ணாலும் எடுப்பேன். கஸ்டமர் எப்போ கூப்பிட்டாலும் பஞ்சுவல் டைம் போயிட்டு போறாரு. அந்த பஞ்சுவாலிட்டி ஃபாலோ பண்றதுனால எனக்கு ரெகுலாரிட்டி கிடைச்சிச்சு. ரெகுலர் என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு காம்படிஷனும் அச்சீவ் பண்ணுவோம் சார். எல்லா காம்படிஷன் எவ்ரி இயர் அச்சீவ் பண்ண பிரான்ச்ல 900 பேர் இருக்கக்கூடிய பிரான்ச்ல நான் ரெகுலரா அச்சீவ் பண்ணுவேன். கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா பிரான்ச்ல நான் தான் ஃபர்ஸ்ட் 900 பேர்ல. இந்த பஞ்சுவாலிட்டி, ரெகுலாரிட்டி இருக்கிறதுனால எனக்கு பிரியாரிட்டி கிடைச்சது. அந்த பிரியாரிட்டி எதிரானா MDRT சார். அதே போல 4 வருஷமும் நான் செஞ்சுரி பண்ணிட்டே வரேன். 80%, 85% கிட்ட போயிட்டு MDRT அச்சீவ் பண்ண முடியாம இருந்தது. இந்த வருஷம் சூப்பரா நீங்க சொல்ல ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். எங்க மென்டார் சவுந்தரராஜன் சார் டிஓ ஃபாலோ பண்ணேன். கரெக்டா அச்சீவ் பண்ண முடிஞ்சது சார். அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஒர்க், நான் பண்றதெல்லாம் ஹார்ட் ஒர்க். அதனால ஸ்மார்ட் ஒர்க் பண்ண சவுந்தர் சார் டிஓ என்ன சொன்னாருன்னா, நீங்க எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமியில ஜாயின் பண்ணுங்க, சாருடைய வீடியோலாம் லிசன் பண்ணுங்க. இந்த கோவிட் டைம்ல எல்லா வீடியோஸும் நான் லிசன் பண்ணேன். சாருடைய வாய்ஸ், அந்த டேலண்ட் நல்லா பிடிச்சிருந்தது. ஜாயின் பண்ணேன் சார். என்னுடைய கோல் அச்சீவ் பண்ண முடிஞ்சது. அடுத்தது அதே போல எவ்ரிடே ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவோம் சார். நான் என்னுடைய 108 ஒர்க் முடிச்சு டெய்லி 1 hour நைட்ல, மார்னிங் 1 hour ஸ்மார்ட் ஒர்க். அதே போல டெஸ்க் ஒர்க், நாளைக்கு என்ன செய்யலாம்,
யாரை பார்க்கலாம், எப்படி பார்க்கலாம், அவங்க கிட்ட என்ன பேசலாம்னு சொல்லிட்டு டெய்லி ப்ரிப்பேர் ஆவேன். ப்ராஸ்பெக்டிங் லிஸ்ட் வந்து எப்பவுமே எழுதி வைப்பேன் சார். அதே போல நீங்க சொல்ற அப்ஜெக்டிங் ஹேண்டிலிங் வந்து ஃபாலோ பண்ணுவேன். கரெக்டா வாட்ச் பண்ணேன், நல்லா இருக்கும். அது எனக்கு நிறைய பாலிசி யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதே போல நீங்க போடக்கூடிய ஒன்லைன் மெசேஜஸ், ப்ராஸ்பெக்டிங் மெசேஜஸ் இருக்கு இல்லைங்களா, அதை போடுவோம் சார். நிறைய கஸ்டமர் கூப்பிட்டுருக்காங்க, அவங்க கிட்ட நல்லா பாலிசி வாங்கி என்னால் அச்சீவ் பண்ண முடியுது சார். அதே போல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், எல்லாருமே எம்டிஆர்டி ஆகலாம். எப்படின்னா சாருடைய ட்ரைனிங் ஜாயின் பண்ணுவோம், அவர் சொல்றதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், வெற்றி பெறுவோம். சக்சஸ் அகாடமியில சேருவோம், சக்சஸ் ஆகும் சார். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. அதே போல உங்களுடைய சாஃப்ட்வேர், சந்தோஷ் சார் கொடுக்கக்கூடிய சாஃப்ட்வேர் பீமா மித்ரா அந்த பிராண்ட் எக்ஸ்பிரஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். டெய்லி அப்டேட் தெரிஞ்சுக்கலாம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். நன்றி நன்றி மிஸ்டர் சுதாகர். உங்களை நான் அது நேரில் சந்திச்சதுல நினைக்கிறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை வந்து நான் வீடியோவில் பார்க்குறேன். மிக்க மகிழ்ச்சி. எல்லாமே இறைவன் அருளோட எல்லாம் ஒவ்வொன்றும் நடக்கக்கூடிய விஷயம் எல்லாமே இறைவன் அருள் தான். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி உழைப்பு, திறமை, தன்னம்பிக்கை, இது ஸ்மார்ட்டர். உழைப்பு, திறமை, ஸ்மார்ட்டர். அதோடு இன்னொன்று சொன்னீங்களா, அதுதான் ஃபென்டாஸ்டிக். பங்க்சுவாலிட்டி, ரெகுலாரிட்டி, ப்ரியாரிட்டி. உண்மைதான், இதில் மாற்று கருத்தே இல்லை. பங்க்சுவாலிட்டி நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டான பங்க்சுவலா நம்ம வேலைக்கான அத்தனை வேலைகளை ஒதுக்கி டிவோ கூட்டாலும் பேசுறீங்க, கஸ்டமர் கூட்டாலும் அட்டன் பண்ணுறீங்க, உங்கள் வேலையில சரியாக செய்யும் போது அது தொடர்ந்து என்னன்னா அது ஹேபிட்டாக ரெகுலாரிட்டியாக மாறிடுது. நீங்கள் சொன்னது ப்ளஸ் இதனால உங்களுக்கு ப்ரியாரிட்டி பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒரு முன்னுரிமை கிடைக்குது நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு. இது எல்லாமே இறைவன் அருளால நடந்தது விஷயம். இதில் முழுக்க முழுக்க நான் என்ன சொல்லணும்னா, உங்களோட முயற்சி, விடாமுயற்சி. ஏன்னா நீங்கள் அந்த இலக்கை அடையணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய சப்போர்ட் என்னன்னா, உங்களோட டிஓ மிஸ்டர் சவுந்தரராஜன், அவருக்கு நம்ம பாராட்ட கண்டிப்பாக தெரிவிச்சாகணும். ஏன்னா அவர் தான் உங்களுக்கு ஒரு குரு. உங்களுக்கு இந்த எல்ஐசியில் கொண்டு வந்திருக்காரு, உங்களுக்கு அவர் பயிற்சி கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி பயிற்சியில் சேருங்கன்னு வழிகாட்டியிருக்காரு. இன்னைக்கு இந்த எம்டிஆர்டி பண்ணதுக்கும் அவரோட உறுதுணையோட தான் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. ஸோ அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களையும் நன்றி சொல்லிக்குவோம். உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி, ப்ராஸ்பெக்டிங்ல மெயினாக என்ன மாதிரி மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க? எங்கள் 5AM அட்டன் பண்ணியிருக்கீங்களா? இல்ல சார், எனக்கு டைம் இல்லாத, அதாவது ஒர்க் டைம் ஹெவின்றதால அட்டன் பண்ண முடியல சார். ஆனா ப்ராஸ்பெக்டிங் எப்படி பண்றீங்க? உங்களுக்கு ப்ராஸ்பெக்டிங் மெத்தட் எப்படி சார்? ஃபர்ஸ்ட் வந்து கொட்டேஷன் மக்களை பார்ப்பேன் சார். எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் கிட்ட பேசுவேன், அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசுவேன், கொட்டேஷன் அனுப்புவோம் சார். அப்புறம் பிரிண்ட் கொண்டு போவோம் சார். அவங்ககிட்ட பிரிண்ட் அவுட் கொண்டு போயிட்டு அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் சார். சூப்பர் நண்பர்களே. இதில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவர் செய்கிறது தான், இதுதான் சக்ஸஸ்க்கு இன்னொரு ஃபார்முலா. நிறைய பேர் சந்திச்சு இப்போ ப்ராஸ்பெக்ட பேசுகிறோம். ஆனால் நிறைய முகூரில் நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னன்னா, உடனே ஃபோன்ல இருந்து வாட்ஸ்அப்பில் அவருக்கு வாட்ஸ்அப் அனுப்பிடுறது. அவர் வாட்ஸ்அப்பில் பார்த்து என்ன புரிஞ்சுக்குவார்? அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அவர் கொண்டு போய் கொடுத்து அந்த பிரிண்ட் அவுட்டை பார்க்கும்போது சீயிங் இஸ் பிலீவிங் அப்படிம்பாங்க. சீயிங் இஸ் பிலீவிங். அந்த பிரிண்ட் அவுட்டை பார்க்கும்போது தான் அவருக்கு என்ன பாதுகாப்பு காப்பீடு கொடுக்குறோம், என்ன பிரீமியம் செலுத்துறாரு, என்ன டாக்ஸ் பெனிஃபிட், எவ்வளோ லோன் கிடைக்கும், வேணான்னு சரண்டர் பண்ண என்ன கிடைக்கும், ஒரு இறப்பு ஏற்பட்டால் அவங்க ஃபேமிலிக்கு என்ன கிடைக்கும், முதிர்ச்சியில் என்ன கிடைக்கும், முதிர்வு தொகை எவ்வளோ கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா, இதுதான் நண்பர்கள் இன்னைக்கு ஒரு இதெல்லாம் வந்து நிறைய பேர் செய்யக்கூடிய விஷயம். வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு வாட்ஸ்அப்லேயே நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம். அது நடக்காதுங்க. எப்பவுமே லெக் ஒர்க் தான். ஃபீல்டுக்கு போகணும், நிறைய பேர் சந்திக்கணும். சந்திச்சதுக்கு அப்புறம் அவங்ககிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். வாட்ஸ்அப்பில் அனுப்புறதை விட அனுப்பலாம், தப்பு சொல்ல, ஆனால் ஒரு பிரிண்ட் அவுட்டாக கொடுக்கறது தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு விஷயம். சூப்பர் மிஸ்டர் சுதாகர், உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. எங்களோட அழைப்பை ஏற்று உங்களோட நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய மகத்தான சேவை தொடர. நீங்க 2 விதமான சேவை பண்றீங்க. 108ல பொதுமக்களுக்கான சேவை, இன்னொரு பக்கம் பாலிசிகள் கொடுத்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மிகப்பெரிய பாதுகாப்பு கொடுத்துட்டீங்களா, அதுவும் மிகப்பெரிய சேவை. உங்க 2 சேவையும் தொடரட்டும். உங்களுக்கு எப்பவுமே கடவுள் துணை இருப்பார். உங்க டிஓ உங்களுக்கு எப்பவும் சப்போர்ட்டா இருப்பார்னு சொல்லி, என்னோட சப்போர்ட்டை உங்களுக்கு எப்போ உண்டுன்னு சொல்லி எங்களோட அழைப்பை ஏற்று கலந்துக்கிறதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மிஸ்டர் சுதாகர். நன்றி, வாழ்த்துக்கள். இந்த வருஷம் WMDIT அந்த இலக்கை ஃபிக்ஸ் பண்ணீங்க. அப்புறம் இல்லைன்னா டிஓடி ஃபிக்ஸ் பண்ண 2வது பண்ணிடுவோம். ஸோ வளர்ச்சி, அதாவது நம்ம இலக்கில் வளர்ச்சி இருக்கணும், வருமானத்தில் வளர்ச்சி இருக்கணும், நம்மளோட தகுதி வளர்ந்துகிட்டே இருக்கணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஃப்ரெண்ட்ஸ், 4 பேரும் அவங்களோட அனுபவங்களை எதுக்காக இந்த மாதிரி நாங்கள் கொடுக்குறோன்னா, இப்போ நான் ஒரு பயிற்சியாளராக சொல்றதை விட எம்டிஆர்டி மிஸ்டர் சுதாகர் சொன்னார் பார்த்தீங்களா, எம்டிஆர்டி எல்லாராலையும் முடியும். அதுக்கு வேண்டியதுன்னா அவர் பாருங்க 108ல பணிபுரிகிறாரு. அப்படிங்கும்போது அது பரபரப்பான பணி தான். 108 எப்பவுமே பரபரப்பாக இருக்கக்கூடிய பணி. அந்த பணிக்கு நடுவில் நிறைய பேர் என்ன செய்வாங்க, காலையிலேருந்து அலைஞ்சோம், ரெஸ்ட் எடுக்கலாம் தான் நினைக்கும். ஆனால் அவர் என்ன சொல்றாரு, டெய்லி 1 hour காலையிலும் சரி நைட்டும் உட்காந்து
நான் வந்து ஸ்மார்ட் ஃபோனில் பேசுறது, ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணுறது, டெஸ்க் ஒர்க்கு, ப்ராஸ்பெக்டிங் எழுதுறது. நண்பர்களே, நாம் வந்து வாழ்க்கையில் உயரணும் அப்படின்னா அதுக்கு தேவை வருமானம் வேணும். இப்போ நம்ம உழைப்பை அதிகப்படுத்தணும். நம்ம உழைப்பை அதிகப்படுத்தாமல் கொஞ்சம் நம்ம சோம்பேறித்தனப்பட்டாலுமே அது நமக்கு பழக்கமாயிடும். ஆனால் இதே அவர் சொன்ன மாதிரி பஞ்சுவாலிட்டி, ரெகுலாரிட்டி, ப்ரியாரிட்டிங் போது உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து, உங்கள் முகோன்மை தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, நீங்கள் தினசரி அதற்காக நேரத்தை ஒதுக்கி தினசரி அதற்காக சின்சியராக ஒர்க் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், எம்டிஆர்டி வெரி வெரி ஈஸி நண்பர்களே. அதற்கு தேவை என்னன்னா, முதல்ல உங்ககிட்ட அந்த முயற்சி இருக்கணும், ஆசை இருக்கணும், விடாமுயற்சி இருக்கணும், அந்த இலக்கை நோக்கி பயணம் இருக்கணும். தினசரி அதுக்காக நீங்க அதை பத்தி சிந்திக்கணும், அந்த இலக்கை பத்தி தினைக்கும் சிந்திக்கணும். ஒரு நாள் சிந்திக்கிறது, 4 நாள் சிந்திக்காம மறுபடியும் திடீர்னு சிந்திக்கிறது இருக்கக்கூடாது. தினைக்கும் நீங்க நம்மளோட இலக்கு என்ன, எதுக்காக இந்த இலக்கு? எம்டிஆர்டி இலக்கு என்னங்க? வருமானத்திற்கான இலக்குங்க. எம்டிஆர்டி இலக்குங்கிறது ஒரு தகுதிக்காக இருந்தாலுமே கூட அதற்கு பின்னாடி நமக்கு என்ன இருக்கு? மெயினான விஷயமே வருமானம். 10 லட்சம் ரூபாய், 10 லட்ச ரூபாய் நம்ம இந்த வருஷம் சம்பாதிக்கணும். இந்த தொழில, இந்த முகாண்மை தொழிலும் சம்பாதிக்க முடியும். முதல் போடாம சம்பாதிக்கணும். அதற்கு தேவை உங்களோட அயராத உழைப்பு, அயராத சிந்தனை, அயராத முயற்சி. இது இருந்தா கண்டிப்பா நீங்களும் செய்யலாம். இது எந்த விதமான இதுவும் கிடையாது நண்பர்கள். ஸோ ரெண்டாவது, இப்ப எங்களுடைய இப்ப மிஸ்டர் சுதாகர் சொன்னார் பார்த்தீங்களா, எங்களோட சாஃப்ட்வேர் 2 இருக்கு. பீமா மித்ரா, பிராண்ட் எக்ஸ்பிரஸ். பிராண்ட் எக்ஸ்பிரஸ்ல முழுக்க முழுக்க கிரீட்டிங்ஸ், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்புக்கான கிரீட்டிங்ஸ், அதாவது பர்த்டேல இருந்து, கங்க்ராச்சுலேஷன்ல இருந்து, அவங்க வெளிநாடு பான் வேஜ்ல இருந்து, பெஸ்ட் விஷஸ்ல இருந்து, ஆனிவர்சரி இருந்து எல்லாமே இருக்கு. அதே மாதிரி எங்க பயிற்சியில வரக்கூடிய விஷயங்கள், இது வந்து மிஸ்டர் ரஞ்சன் சார், அவருடைய கான்செப்ட் அத்தனையுமே கான்செப்ட் ப்ரௌச்சரா வரும். ரிட்டையர்மெண்ட் பத்தி ப்ரௌச்சர், குழந்தைகளோட எதிர்காலத்துக்கு சேமிக்கிறத பத்தி ப்ரௌச்சர், ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் எல்ஐசியில் பண்ணுங்கிறத பத்தி ப்ரௌச்சர், ரெப்போ ரேட்னா என்னங்கிறத பத்தி ப்ரௌச்சர். அப்போ இது எல்லாமே நான் தினசரி, அதான் சொன்னார், அந்த ப்ராஸ்பெக்டிங் மெத்தட் தினசரி நான் அனுப்பிச்சிட்டு இருப்பேன். அதே மாதிரி பீமா மித்ரால கம்ப்ளீட்டா பிரசன்டேஷன் பிரமாதமா இருக்கும். நீங்க சிங்கிள் பிளான், மல்டி பிளான், காம்பினேஷன் எல்லா பிரசன்டேஷனும் போட்டுக்கலாம். நீங்க வேணாலும் பிளான் மிக்ஸ் பண்ணிக்கலாம், பெய்டப் கால்குலேஷன்ஸ் போட்டுக்கலாம். இது நீங்க அதுக்கு எல்லாமே பிரசன்டேஷன்ஸ் மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்டல் ஐடி பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னு வச்சுங்க, உங்களுடைய டேட்டா பூரா டவுன்லோட் பண்ணி பாலிசி ரெஜிஸ்டர், அதாவது பிரீமியம் டியூ லிஸ்ட், லோன் சரண்டர், ரிவைவல், பிரீமியம் பெய்டு சர்டிஃபிகேட், எம்டிஆர்டி ட்ராக், எத்தனை வந்து எவ்வளோ பாலிசி பண்ணணும், எவ்வளோ பிரீமியம் கமிஷன் வேணும், கிளப் மெம்பருக்கு அத்தனை விஷயம் அதில் ஒன்று. இது நான் இன்னைக்கு பேசுகிற 4 பேருமே இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம். அதனால தெரிஞ்சு 4 பேருமே இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம், பிரமாதமாக யூஸ் பண்ணுறாங்க. நண்பர்களே, நாம் ஒரு முகாமை தொழில் செய்கிறோம், அதுக்காக ஒரு பயிற்சி எடுக்கிறோம், அது கூடவே நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அது வந்து நமக்கு ஒரு உபகரணம், ஒரு நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம். அப்போ என்னன்னா இதெல்லாம் சேர்ந்து தான் வணிகத்துக்கு பாருங்க, வணிகம் பண்ண வேண்டியது நீங்க, ஆனா இது எல்லாமே உங்களுக்கு ஒரு எக்யூப்மெண்ட், நமக்கு ஒரு கருவி. இது நமக்கு என்னன்னா நம்ம வெற்றிக்கு ஈஸியாக வழிவகுக்கக்கூடிய விஷயம். ஆகையால் எங்களுடைய எம்டிடி பயிற்சியில் சேர்றதை பத்தி யோசிக்காதீங்க. பணம் செலவு பண்றதை பத்தி இது மிகப்பெரிய குறைவான தொகை. 24 எம்டிடி பயிற்சிகள், 52 5AM கிளப் பயிற்சிகள், இவ்வளவு சேர்ந்துதான். இது ஒரு நீங்க ஒரு 12,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க, 10 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. அதுதான் முக்கியம். 12,000 இன்வெஸ்ட் பண்ணாம எப்படி நம்ம சம்பாதிக்க முடியும்? ஏன்னா இன்னைக்கு இந்த மார்க்கெட் பினான்சியல் இண்டஸ்ட்ரி மார்க்கெட், இதுல பொறுத்த வரைக்கும் நாம கஸ்டமர் நாலேஜபிளா இருக்காங்க. கஸ்டமர் ஈக்குவலா நம்ம நாலேஜை வளர்த்துக்கிட்டா அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அத்தனைக்கும் பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளை எக்யூப் பண்ணிக்கிட்ட தொழிலறிவை வளர்த்துக்கிட்டோம்னா தான் இன்னைக்கு ஜெயிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி வேணும்னா அதுக்கு ஒரு பயிற்சி வேணும். அந்த பயிற்சி கொடுக்குறதே எங்க நிறுவனம். அவர் சொன்னாங்க சுதாகர், எம்ஜிஆர் சக்சஸ், அதனால பேர் எப்படி வச்சேன், என்னோட பேர் எம்ஜி ரமேஷ், அதனால எம்ஜிஆர்னு வச்சுட்டேன். எங்க பயிற்சியில் சேர்ந்த சக்சஸ், அதுக்காக தான் சக்சஸ் அகாடமின்னு வச்சேன். வேற எதுவுமே நான் இன்சூரன்ஸ் அகாடமி கூட வைக்கணும். இங்க சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் கண்டிப்பா உண்டு. அது சக்சஸ்க்கு அடிப்படையில் தெரியுமா? வெற்றிக்கு அடிப்படை அதற்கேற்ற உழைப்பு, அதை பற்றி சிந்தனை. வெற்றிக்கு அடிப்படை அதற்கேற்ற உழைப்பு, அதை அப்ப நான் சொல்லி தரதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண அந்த சிந்தனையோட செயல்பட்டு நீங்க ஜெயிக்கலாம். அடுத்து மிஸ்டர் பாலா சார் அழைக்கிறோம். பாலா சார் பேசுங்க. சார் வணக்கம் சார், கேக்குதா சார்? வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பரா ஓஹோன்னு இருக்கேன் சார். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சார். உங்களுக்கு சந்தோஷ்க்கு எல்லாருக்கும் உங்களுக்கு நான் எல்லா பார்ட்டிசிபேட்டுக்குமே சொல்றேன். முதல்ல வண்டி ஓட்டிட்டு இருந்தேன், அதான் பேச முடியல, ஓரமா நின்று பேச முடியல ஹெட்செட் போட்டதுனால. அதனால சார் வீட்டுக்கு வந்துட்டு கூப்பிடுறேன். ஏன்னா செஷன் முடியறதுக்குள்ள வீட்டுக்கு வரணும்ட்டு பேசணும்னு கூப்பிடுறேன் சார். ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாரையும் விட எனக்கு வந்து ரமேஷ் சார் வந்து மோர் தென் நிறைய வருஷம் பழக்கம். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு 2 வருஷம் இல்ல 5 வருஷம் தான் தெரிஞ்சிருக்கும். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா தெரியும் சார்ன்னு நினைக்கிறேன். கரெக்டா சார்? ஏன்னா இங்க இருக்கிறதுலயே அதிக தெரிஞ்ச ஆள் நானா தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுல இல்ல நானா இருப்பேன்னா அதுல நான் ஒரு ஆளா இருப்பேன் அப்படி சொல்றேன் நானு. நீங்க முதல்ல நம்ம சந்திச்சது கோயம்புத்தூர்ல கொடிஷியால கன்வென்ஷனுக்கு வந்தீங்க. கன்வென்ஷன் நடந்தப்ப நீங்க வந்தீங்க. ஆமா, இசட்எம் கிளப் கன்வென்ஷனுக்கு அப்பதான் சந்திச்சாங்க 2008ல. ஆமா.
இங்க இருக்கிற கோர்ஸ் சேராத ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நான் ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். தயவு செஞ்சு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கத்துக்குங்க. அதாவது இந்த கோர்ஸ்ன்னு இல்லை, எந்த கோர்ஸுமே கத்துக்கிட்டா நீங்க அச்சீவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பண்ண முடியாது. ஒன்லி காரணம் இம்ப்ளிமெண்டேஷன் தான். புரியுதுங்களா? இதுவா இருக்கட்டும், 5AM இருக்கட்டும், வேற எடுக்கிற கிளாஸ் எதுவா இருக்கட்டும். நீங்க இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேர் பரத் பரேக். அவர் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ்க்கு எவ்வளவு நாள் செலவு பண்றாரோ அதுல 40% ட்ரைனிங்க்கு செலவு பண்றாரு சார். யாரு? பரத் பரேக். ஏன்னா மத்தவங்க பேர்லாம் சொன்னா சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. பரத் பரேக் சார்லாம் பாத்தீங்கன்னா ரவி ஜெத்தானின்னா பாத்தீங்கன்னா அவங்க வந்து இதுக்கு பிசினஸ்க்கு செலவு பண்ற நேரத்துல 40% எதுக்கு செலவு பண்றாங்கன்னா ட்ரைனிங்க்கு செலவு பண்றாங்க, கோச்சுக்கு செலவு பண்றாங்க. ஸோ என்னன்னா எங்க லுகி சாப்ல ஒருத்தர் சொல்றது, அகல உழுவதை விட ஆழ உழுன்னுவாரு. சரவணன் சார், திருவண்ணாமலை பிரான்ச் சார், சிஓடி சார், சிஓடி டிவில முடிச்சிருக்காரு. என்ன சொன்னா அகல உழுதுனே போவாத, ஆழமா உழு அப்படின்னு அடிக்கடி. ஸோ அந்த மாதிரி இந்த ட்ரைனிங் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. அதாவது இப்போ உங்களுக்கு சின்ன உதாரணம் சொல்லணும்னா குமுதா மேடம். அதாவது அவங்க இப்ப நான் சேர்த்து விட்டதுல இப்ப இந்த வருஷம் 3 பேர் வந்து MDIT முடிச்சிருக்காங்க. ஒருத்தர் ரெகுலர் பர்ஃபார்மரா மாறிட்டாங்க, சிஓடிக்கு ஆஸ்பைரிங் சிஓடிக்கு பண்றாங்க, நிர்மலா மேடம், CBO5 பிரான்ச். இன்னொருத்தர் குமுதா மேடம். குமுதா மேடம் நம்மலாம் காரணம் சொல்லிட்டு இருக்கோம், நம்ம எல்லாருக்கும் கை தட்டிட்டு இருக்கோம். இப்ப மேடம் கைத்தட்டு வாங்கிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? அதாவது நம்ம கை தட்டுறவங்களா இருக்கணுமா, கைத்தட்டு வாங்கணுமான்னு நம்ம தான் வேற யாரும் முடிவு பண்ண முடியாது, நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். 3வது சிவகாமி மேடம். ஷீ இஸ் அச்சீவ்ட் ஃபர்ஸ்ட் டைம் MDRT இந்த வாட்டி. மேடமும் என்னுடைய பிரான்ச் தான், என்னுடைய ஏஜென்சி கேரியர், என்ன கோட் நம்பர்ல இருந்து ஒரு 10 நம்பர் தான் அவங்க. இந்த வருஷம் 22 இயர்ஸ் 23 இயர்ஸ் கேரியர்ல ஃபர்ஸ்ட் டைம் MDRT மேடம். ஸோ ஜெயிச்சவங்களுக்கும் ஜெயிக்காதவங்களுக்கும் ஒரே ஒரு காரணம் தான், நீங்க ஜெயிக்கிறீங்களா இல்லையான்னு ரிசல்ட் தான் 31 டிசம்பர். ஆனா டிசைட் பண்றது ஜனவரி 1 டிசைட் ஆடுது. நீங்க அந்த பாதையை நோக்கி ஓடினீங்கன்னா ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க ஜெயிச்சிங்கன்னு. நீங்க அந்த பாதையை நோக்கி ஓடாம வேற பாதையை நோக்கி ஓடினீங்கன்னா December 31 முடியலன்னு டிக்ளேர் பண்ணுவாங்க. சிம்பிளா கோபிநாத் சார், ட்ரைனர் சார், லெஜண்ட், தி லெஜண்ட், அவர் அதான் சொல்லுவாரு, உங்களுடைய வெற்றி வந்து December 31 தீர்மானிக்கல, ஜனவரி 1 தீர்மானிச்சு. இந்த பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கங்க எல்லாருமே. ஜனவரி 1 தீர்மானிச்சுறாங்க. நீங்க ஜனவரி 1 தீர்மானிச்சு ஓட ஆரம்பிச்சீங்கன்னா December 31 டிக்ளேர்டு. ஜனவரி 1 ஓட ஆரம்பிச்சு இது இந்த ஜிம்முக்கு போற கதை மாதிரி 4 நாள் போயிட்டு 5வது நாள் சரி நல்ல குளிர், இந்த குளிரை விட்டு நம்ம எப்ப தூங்க முடியும்னு இருந்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் தான். புரியுதுங்களா? ஸோ அதெல்லாம் தயவு செஞ்சு MG சாரோட வாய்ஸ் கட் ஆகுது சார். பாலா சார். பேசுங்க சார். வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு கூட பேசுங்க சார். வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு கூட பேசுங்க. வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு பேசுங்க. நான் கொஞ்சம் உங்களுக்கு நெட் கனெக்ஷன் நல்லா கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சார் மறுபடியும் லைன்ல வரட்டும். நண்பர்களே, ஒரே விஷயம் தான். பாலா சார் சொன்ன அவர் சொல்லி கண்ணகி மேடம் சேர்த்து விட்டவங்க, பாலா சார் சொல்லி சிவகாமி மேடம் சேர்ந்தாங்க. சிவகாமி மேடம் இந்த 3 வருஷம் எங்க பயிற்சியில் இருக்காங்க. சிவகாமி மேடம் திருவொற்றியூர் பிரான்ச். அவங்க இந்த டைம் ஃபர்ஸ்ட் டைம் MDIT முடிச்சிருக்காங்க. அவங்கள நம்ம அடுத்த இதில் அழைக்கலாம் இருக்கோம் பேசுறது. அவங்க நாலேஜை ஷேர் பண்ணிட்டோம். ஸோ ஒரே விஷயம் அவர் சொன்ன மாதிரி கத்துக்கிறது, அதான் முடிவு எடுத்துட்டோம். சார் லைன் வந்துட்டு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நெட் கிடைக்கல, அதனால இப்ப வாசல்ல வந்து பேசுங்க சார் அப்படியே ஓகேவா? ஸோ அதனால ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு கோர்ஸ் வந்து எசிட்டேட்டே பண்ணாதீங்க. தயவு செஞ்சு நான் அதான் சொல்றேன், எல்லாருமே சேருங்க, சேர்ந்து கத்துக்குங்க. ஓகேவா? இப்ப நான் சொல்லி கொடுத்து மேடம்லாம் இப்போ சிவகாமி மேடம், நிர்மலா மேடம், ரம்யா மேடம், குமுதா மேடம், கீதா மேடம்லாம் பார்த்தீங்கன்னா 3 வருஷமா கன்சிஸ்டண்டா பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து கோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிளஸ் வந்து குமுதா மேடம்க்கு முதல்ல திட்டுவாங்களாம், ஒரு மாதிரி ரொம்ப ஷி ஃபீல் ஷை. இப்ப இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய கிளைண்ட்டை உட்கார வச்சுன்னா அடிச்சு காலி பண்ணிட்டு வந்துருவாங்க மேடம். அந்த அளவுக்கு ஷி வெல் வெஸ்டா கடவுள் அனுகிரகத்துல ட்ரெயின் ஆயிட்டாங்க. ஸோ ஒன்னே ஒன்றுதான், நம்ம வந்து ஜெயிச்சு
கைத்தட்டு வாங்க போறோமா இல்ல ஜெயிக்கிறவங்களுக்கு கைத்தட்டிட்டு இருக்க போறோமா லைஃப் லாங், அதை நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக் அண்ட் சார். நண்பர்களே, சிவகாமி மேடம் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் இல்லை 5 வருஷம். ஏன்னா அவங்க வந்து ஃபிசிக்கல் கிளாஸ் அட்டன் பண்ணவங்க. நிர்மலா தேவி அவங்க ஃபிசிக்கல் கிளாஸ் அட்டன் பண்ணவங்க. இவங்க சிவகாமி மேடம் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் கிளாஸே சென்னையில் அட்டன் பண்ணாங்க. இவர் தொடர்ந்து 3 வருஷம் இருக்காங்க. ஸோ நண்பர்களே, ஒரே விஷயம் தான். நிறைய பேர் என்ன ஒரு MDIT முடிச்சிட்டோம், இதுக்கு மேலே நம்ம பயிற்சி தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. அதுவும் தவறு. ஏன்னா MDIT முடிக்கிற வரைக்கும் பயிற்சியில் இருப்போம். MDIT முடிச்சோன்னா பயிற்சி தேவைன்னு நினைச்சா நம்ம என்ன மறுபடியும் அங்கேயே நின்றுறோம். ஏன்னா இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இது வந்து ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட விஷயம். தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருக்கும்போது தான் புது புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ புது புது வாய்ப்பாளர் சந்திக்கும் போது நம்ம வந்து ஹேண்டில் பண்ணி ஈஸியாக பாலிசிகள் விற்பனை செய்ய முடியும். அதனால தொடர்ந்து பயணம். அதாவது இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், தொழிலுக்காக சரி இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து ஒரு பயிற்சிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் நினைக்கிறத விட ஒரு தொழில் வளர்ச்சிக்காக நம்ம செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் கற்றுக்கிறோம். ரெண்டாவது, ஒரு கோச் வேணும், எப்பவுமே ஒரு மென்டர் வேணும், ஒரு ட்ரெயினர் வேணும். எதுக்குன்னா நாம் ஒரு இலக்கை நோக்கி போனோம்னா அந்த இலக்கை நோக்கி சரியான பதில் சீராக போயிட்டே இருக்கணும், தடப்படாமல் போயிட்டே இருக்குன்னா உங்களுக்கு ஒரு பயிற்சியாளர் இருந்தால் தான் பின்னாடி உந்துதல் கொடுத்துட்டே இருப்பார். நீங்கள் நிற்கிறீங்க, நிற்காதீங்க, போங்க, இலக்கை அடையுங்க, எந்த ப்ராப்ளம் வராது, நீங்கள் தொடர்ந்து செயல்படுங்கன்னு ஒரு அந்த பயிற்சியின் மூலியமா வாரம் நாங்கள் 2 வாரத்துக்கு பிறகு சொல்லும்போது என்னன்னா உங்களுக்கு கூடவே ஒருத்தருக்கு உங்களுக்கு கூட இருக்காரு, நம்மளை கைட் பண்ணுறாரு. அதுக்கு தான் இந்த ட்ரெயினர். அதுவும் அந்த வேலையை தான் நான் வந்து இது வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ உங்ககிட்ட வாங்கக்கூடிய கட்டணங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. 10,000, 11,000, 12,000 கட்டுறீங்க, 11,999, 10 லட்ச ரூபா கண்டிப்பாக சம்பாதிக்க போகணும். அந்த கண்டிப்பாக சம்பாதிக்க போகணும் எதை வச்சு சொல்லணும்னா, நான் சொல்லக்கூடிய விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட். பாலா சார் சொன்ன மாதிரி ஜனவரி 1 உங்க வெற்றி நிர்மாணம் ஆயிடுது. எப்படின்னா ஜனவரி 1 அவர் சொன்ன மாதிரி நீ முடிவெடுத்து அதுக்கு ஒர்க் பண்ணிட்டே இருந்தால் வெற்றி தான். நம்ம சரியா பண்ணலைன்னா 31ஆம் தேதி தோல்விங்கிறத டிக்ளேர் ஆகும். அப்போ எல்லாருமே சாதிக்க முடியும். அதுதான் நம்ம பேசுற 4 பேச்சாளர் சொன்ன ஒரு விஷயம் ஒண்ணுதான். எல்லாராலையும் ஜெயிக்க முடியும். அதுக்கு ஜெயிக்கணும்னா அதுக்குண்டான தீவிரமான சிந்தனையும் உழைப்பு இருக்கணும். ஸோ ஆகையால் இன்னைக்கு பேசுகிற 4 பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய வளர்ச்சியர் சவுந்தரராஜனுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே நான் பாலாசாருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் பயிற்சியில் இருக்க அத்தனை பேருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நண்பர்களே, கீதா மேடம் MDIT முடிச்சிட்டிங்களா? நண்பர்களே, நீங்கள் முடிச்சிருந்தா சொல்லியிருந்தீங்கன்னா உங்களையும் பேச வச்சிருக்கலாம். நண்பர்களே, ஒரே விஷயம்தான். இந்த மாதிரி அடுத்து இன்னொரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டில் நிறைய இன்னைக்கு இன்னைக்கு டைம் இல்லாதவங்க தான் அடுத்து பேச வைக்க போறோம். என்னுடைய நோக்கம் என்னன்னா, உங்களுக்கு வந்து இப்ப நான் ஒரு பயிற்சியாளராக சொல்றதை விட அவங்க சொல்லும் போதுதான் அவங்களாம் எப்படி சாதிச்சாங்க, அவங்க எப்படி என்ன முயற்சி எடுத்தாங்க, அவங்களுக்கு சோதனைகள் இருந்திருக்கு, அதையும் தாண்டி வேலைகள் இருந்திருக்கு, அதையும் தாண்டி இந்த தொழில நாமளும் சம்பாதிக்க முடியும், சாதிக்க முடியுங்கிறது. பாலாசார் சொன்ன மாதிரி நம்ம மற்றவங்களுக்கு கைத்தட்டிட்டு இருக்க போறோமா, கைத்தட்டல் வாங்க போறோமா அப்படிங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும். உங்க கையில தான் இருக்கு. ஆகையால் யோசிக்காதீங்க. வரக்கூடிய இந்த வருஷத்துக்கு உண்டான இந்த வருஷம் 2024 பயிற்சி வரக்கூடிய பொங்கல் முடிஞ்சு ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் சேரணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்க, நானும் சாதிக்கணும்னா ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் 12,000 ரூபாய், 24 பயிற்சிகள் அப்படி கணக்கு போட்டால் கூட ஒரு 500 ருபீஸ் ஒரு பயிற்சி. ஆனால் அது இல்லாமல் 52 5AM பயிற்சிகள், ரெக்கார்டிங் எல்லாமே இருக்குங்க. நிறைய விஷயம், புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். நமக்கு தெரியும் அப்படின்னு எப்போ நினைக்காதீங்க. நானே ஒரு பயிற்சியாளராக இருந்தானா கூட நான் கற்றுக்கிறது நிறைய இருக்குன்னு தான் எப்போ நினைப்பேன். நான் நிறைய கற்றுக்கிட்டே தான் இருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி உலகம் இன்னைக்கு. ஆகையால் சிங்கிள் பேமெண்ட் பண்ணுங்கிறவங்க 11,999 ஜிபே, பேடிஎம், ஃபோன்பேல பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். 2 இன்ஸ்டால்மெண்ட் வேணும்னா 13,999. உடனே சிந்திங்க, முடிவெடுங்க. இதில் வந்து எந்த ஒரு தயக்கம் வேணும். தயங்கினா எப்பவுமே எதுவுமே நடக்காது. தயக்கம் இருந்தாவே எப்பவுமே எதுவுமே நடக்காது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட அழைப்பேற்ற நீங்கள் எல்லாம் கலந்துக்கிறது என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கிளிக் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இன்ட்ரெஸ்ட்னு போடுங்க. பயிற்சியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இன்ட்ரெஸ்ட்னு போடுங்க. நீங்கள் இந்த பயிற்சியில் கற்றுக்கூடிய இந்த அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்கில் நிறைய விஷயம் கொடுக்குறோம். அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்கில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயம் கொடுக்குறோம். அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் வெறும் இல்லை, அதில் என்னென்ன விதத்தில் ஒரு அர்த்தமெட்டிக் அப்ரோச், சயின்டிஃபிக் அப்ரோச்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கொடுக்குறோம். அடுத்து மார்க்கெட்டிங், எப்படிலாம் மார்க்கெட்டிங் பண்ணலாம், சோஷியல் மீடியா எப்படி பண்ணலாம், மார்க்கெட்டிங் டெக்னிக், உங்களுக்கு எப்படி நீங்கள் பிராண்டிங் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் எப்படி, உங்கள் ஸ்கில் எப்படி வளர்த்துக்கலாம். அடுத்து ப்ராஸ்பெக்டிங் எப்படி பண்ணலாம், தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, டேட்டா மைனிங், ப்ராஸ்பெக்டிங் ஏரியா தெரியாதவங்களும் எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் அதில் வந்துடும். இதெல்லாம் சேர்ந்தது தான் உங்களுக்கு இந்த பயிற்சி. ஆகையால் யோசிக்காதீங்க. விருப்பம் இருக்கவங்க உடனே பணத்தை செலுத்தி சேரலாம்.
விருப்பம் இல்லாதவங்களும் சேருங்க, நீங்கள் ஜெயிப்பீங்க. இதில் விருப்பமே இல்லை. ஏன்னா ஜெயிக்கிறது, சம்பாதிக்கிறது எல்லாத்துக்கும் விருப்பம் தானே. சம்பாதிக்கணும் எல்லாருக்கும் ஆசை இருக்கல. இந்த தொழிலை சம்பாதிக்கணும், இந்த தொழில் என்னால் சம்பாதிக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கவங்க தான் நிறைய. காரணம், அவங்க செயல்படுறது இல்லை. நமக்கு தெரியல, சம்பாதிக்க முடியல. தெரிஞ்சவங்க சம்பாதிக்கிறாங்க. அப்போ நீங்க யோசிக்காதீங்க, பயிற்சியில் இணையத்துக்கு முயற்சி பண்ணுங்க. என்னோட அழைப்பேற்று கலந்து கொண்ட அனைத்து MDRT சாதனையாளர்கள், பாலா சார் ப்ளஸ் இன்னைக்கு பேசுகிற 4 பேர் ப்ளஸ் முகவர்கள், முதன்மை காப்பீட்டு ஆலோசகர்கள், CLIs, வளர்ச்சி அதிகாரிகள், இவங்களோட எல்லாம் சப்போர்ட்டோடு தான் எங்களோட வளர்ச்சி, எங்களுடைய MGR சக்ஸஸ் வளர்ச்சியும் நடந்துட்டு இருக்கு. ஸோ உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் அனைவருடைய அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள். முடிஞ்சால் பொங்கலுக்கு முன்னாடி இன்னும் 4 பேச்சாளர் உங்களுக்காக நான் பேச வைக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து எங்களோட பரிசுகள் விடாமல் அட்டன் பண்ணுங்க. இப்போ உங்களுக்காக சேட் ஓப்பனில் தான் இருக்கும். நீங்கள் யோசிக்காமல் இன்ட்ரெஸ்டட் உங்கள் பெயர், மொபைல் நம்பர் போடுங்க. கிளை கூட தேவையில்லை. இன்ட்ரெஸ்டட் நாங்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கிளை தெரிஞ்சுக்கிறோம். இன்ட்ரெஸ்டட் பெயர், ஏன்னா இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இந்த பயிற்சி பற்றி வேறு ஏதாவது நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இதில் நீங்கள் சந்தோஷ் லைனில் இருப்பார், நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி சாஃப்ட்வேர் வாங்காதவங்க பீமா மித்ரா பிராண்ட் எக்ஸ்பிரஸ் வாங்குங்க. ஒரு அற்புதமான சாஃப்ட்வேர். பீமா மித்ரா ப்ரெசன்டேஷன் அண்ட் கிரீட்டிங் ப்ரௌச்சர்ஸ் இருக்கு. பிராண்ட் எக்ஸ்பிரஸ் கிரீட்டிங் ப்ரௌச்சர்ஸ் மட்டுமே இருக்கும். ஆனால் ரெண்டுமே வேணும். ரெண்டுமே இப்போ நமக்கு ஒரு 2 விஷயத்துக்காக ஒரு 2 ஃபோன் வச்சுட்டு யூஸ் பண்ணுற மாதிரி, ஏதோ ஒரு தேவை அந்த மாதிரி ரெண்டு வண்டி வச்சிருக்க மாதிரி, அந்த மாதிரி இந்த 2 சாஃப்ட்வேர் யூஸ்ஃபுல்லான ஒரு சாஃப்ட்வேர் வாங்கி யூஸ் பண்ணுங்க. பீமா மித்ரா 2500 ரூபா, பிராண்ட் எக்ஸ்பிரஸ் 999. ஸோ இதை பற்றி உங்களுக்கு சந்தோஷ் ஒரு 2 மினிட்ஸ் பேசுவார். நான் சந்தோஷ்கிட்ட இந்த செஷன் ஹேண்ட் ஓவர் பண்ணேன். சொல்லுங்க. நன்றி, வணக்கம். மீட்டிங்க்கு பேமெண்ட் பண்ணவங்களும் இப்போ இந்த MDRT கோர்ஸ் மீட்டிங்க்கு பேமெண்ட் பண்ணவங்க கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் உடனே அனுப்பிச்சிருங்க. என்னோட நம்பர் பார்த்தீங்கன்னா இதிலே கொடுத்துருக்கேன் பாருங்க. தேங்க்யூ ஸ்லைட்ல இருக்கு. 9500455977. இதுக்கு நீங்கள் அனுப்பலாம். ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டிங்கன்னா நாங்கள் ஒன்று நோட் பண்ணிட்டு நாளைக்கு உங்களுக்கு தொடர்பு கொள்வோம். இப்போ சந்தோஷம் உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். சேட்டில் உங்கள் நேம், மொபைல் நம்பர், இன்ட்ரெஸ்ட்னு சேட்டில் போடுங்க. வேறு சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா நம்ம பீமா மித்ரா சாஃப்ட்வேர் பிராண்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணிகிட்ருக்கோம். பீமா மித்ராவில் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் காம்பினேஷன்ஸு, டேட்டாஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம், உங்கள் ஏஜென்சி பர்ஃபார்மன்ஸ் ட்ராக் பண்ணிக்கலாம், MDRT டார்கெட் ட்ராக் பண்ணிக்கலாம், கிளப் மெம்பர்ஷிப்பு ப்ளஸ் டியூ லிஸ்ட் எடுத்துக்கலாம், டியூ ரெமைண்டர் எஸ்எம்எஸ் அமைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் அதில் கொடுத்துருக்கோம். நீங்கள் யாராவது டெமோ பார்க்கணுன்னா நாளைக்கு மார்னிங் எனக்கு கால் பண்ணுங்கள். நான் நம்ம ஸ்டாஃப் வச்சு உங்களுக்கு டெமோ கொடுக்க சொல்கிறேன். அதே மாதிரி பிராண்ட் எக்ஸ்பிரஸ் சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரீட்டிங்ஸ் அண்ட் போஸ்டர்ஸ் இருக்குது. இப்போ பீமா மித்ரா சாஃப்ட்வேர் உங்களுக்கு 10 days ட்ரையல் ஒர்க் ஆகும். ஸோ ட்ரையல் பார்த்துட்டு கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் பீமா மித்ரா வேணுன்றவங்களும் நீங்கள் உங்கள் சேட்டில் உங்கள் நேம் நம்பர் போடுங்க. இல்லை நான் என் நம்பருக்கு மார்னிங் கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ட்ரையல் இன்ஸ்டால் பண்ணி டேட்டாஸ்லாம் டவுன்லோட் பண்ணி கொடுக்க சொல்கிறேன் அந்த ஸ்டாஃப்ட்ட. இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சேட்டில் மறக்காமல் உங்கள் நேம் அண்ட் நம்பரோட சேட்டில் போடுங்க. பிஃபோர் பொங்கல் பார்த்தீங்கன்னா இன்னொரு செஷன் நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம். ஏன்னா இந்த வருஷம் MDRT கம்ப்ளீட் பண்ணவங்க நிறைய பேர், புது MDRT ஃபஸ்ட் டைம் கம்ப்ளீட் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் பேச வைக்கணும்னு எங்களுக்கும் ஒரு ஆசை இருக்குது. ஸோ அதனால் பிஃபோர் பொங்கல் நாங்கள் இன்னொரு செஷன் அரேஞ்ச் பண்ணுறோம். ஏன்னா இன்றைக்கி செஷனே பார்த்தீங்கன்னா 7 பேர் ரெடியாக இருந்தாங்க. நாங்கள் 4 தான் செலக்ட் பண்ணியிருந்தோம். 4 பேர் மட்டும் பேச வைக்கலாம், அடுத்து ஜாயின் பண்ணிக்கலான்னு. ஸோ நெக்ஸ்ட் செஷன் பார்த்தீங்கன்னா பிஃபோர் பொங்கல் கண்டிப்பாக நடக்கும். ஸோ பேமெண்ட் பண்ணியிருக்கீங்கண்ணா, ஒரு 6-7 பேர் பண்ணியிருக்கீங்க பேமெண்ட் பண்ணவங்க மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சு விடுங்க. சிங்கிள் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 11,999 மீட்டிங் டைம் மட்டும்தான் அந்த ஆஃபர் இருக்குது. ஸோ சிங்கிள் பேமெண்ட் பண்ணணும். இதை அப்படியே வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. கூகுள் பே நம்பரில் போட்டிருக்கேன். சிங்கிள் பேமெண்ட்டாக பண்ணிங்கன்னா தான் 11,999. இல்லை இன்ஸ்டால்மெண்ட்னா உங்களுக்கு 13,999 வரும். இது வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. டவுட்ஸ்னே நான் இதிலே பாருங்கள், நம்பர் என்னோட கீழே இந்த இடத்துல என்னோட நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்க. அதுக்காக தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க சொல்கிறேன். நீங்கள் சாஃப்ட்வேர்னாலோ இல்லை கோர்ஸுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மீண்டும் அடுத்த செஷன் சந்திப்போம். செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். டிமாம்த்ரா நாட் ஒர்க்கிங்னா நீங்கள் ஏதாவது அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்களா, இல்லை என்ன எரர்னு பர்டிகுலராக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்ன எரர்னு பார்த்துட்டு ரெக்டிஃபை பண்ணி கொடுக்கலாம். மார்னிங் நாளைக்கு ஸ்டாஃப் மார்னிங் வந்துடுவாங்க. ஏன்னா இதுக்காகவே டெடிகேட்டடாக 2 ஸ்டாஃப் நாங்கள் போட்டிருக்கோம். உடனே ரெக்டிஃபை பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. செஷன் எண்ட் பண்ணிக்கலாம்.